திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, இறைவனை நினைப்பது என்பது நாம் எடுத்த முதல் பிறவியிலே நடந்துவிடுமா? உண்மையாகவே நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. இது எத்தனையாவது பிறவி என்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா 7 பிறவி அப்படின்னு சொல்லுவது உண்டு. அதையும் கடந்து நாம் பார்த்தால் மணிவாசகப் பெருமானே தெளிவாக குறிப்பிடுகின்றார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருக்கமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி வல்லசுரராகி முனிவராகி தேவராகி செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்ற அந்த வரிகளை அழகாக குறிப்பிடுகின்றார். இப்போ இறைவனை ஏன் நினைக்க வேண்டும், இறைவன் யார் இப்படிங்கிற பல கேள்விகள் நம்முள்ளே எழும். கண்டிப்பாக ஒரு தெளிவான மனம் படைத்தவர்களுக்கு ஆன்மீகத்துடைய நோக்கம், இறைவன் யார், எதற்காக நாம் இறைவனை வழிபட வேண்டும், அவரையே ஏன் நெஞ்சுருக போற்ற வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிந்திருக்கும். ஆரம்ப காலகட்டத்திலே, அந்த இளைய வயதிலே அல்லது இன்னும் அந்த சிற்றின்பத்திலே மூழ்கி இருக்கும் பொழுது இறைவனின் எண்ணமோ இறைவன் சார்ந்த அந்த சிந்தனைகளோ நமக்கு உதிப்பதில்லை. அப்படியே உதைத்தாலும் அது தேவையற்றது அப்படிங்கிற அந்த ஒரு முடிவை அசாதாரணமாக, இன்னும் சொல்லப்போனால் போகிற போக்கில் அந்த முடிவை எடுத்து விடுகிறார்கள். எடுத்து விடுகிறார்களா அவர்களின் அறியாமையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அறியாமை அப்படின்னு சொல்லிவிடலாம். எல்லாவற்றையும் ஆராய வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த அறிவு அப்படிங்கிறது மிக சிறந்தது, மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா, அறிவியல் சார்ந்து சில நிறுவனங்கள் பிரசுரிக்கின்ற சில அந்த புத்தகங்களிலே அந்த கருத்துகள் இடம்பெற்றால்தான் அதை நம்புவோம் அப்படின்னு அறிவுஜீவிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். உண்மையாகவே அந்த கருத்துக்கள் ஒரு முறை சொல்லப்பட்டால் அது நிரந்தரமாக அது அப்படியே தொடர்கிறதானா? கிடையாது. அதில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. அப்போ முன்னம் சொன்னது தவறா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஆம் அப்படின்னு ஒத்துக்கிட்டா நம்ம சொன்ன மாதிரி அந்த அறிவுஜீவிகளுக்கான கேள்வி, அப்போ நம்ம அறிவியல் என்று கூறி ஒரு புத்தகத்தில் வருகின்ற விஷயங்களை நாம் நம்ப முற்பட்டோமே, அப்போது நம்பினோம் அதில் வந்ததென்று. இன்று ஒருவர் அதை தவறு என்கிறார். இதில் எது சரி எது தவறு என்று யார் தீர்மானிப்பது அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தேதான் வரும். நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதிலே ஆழ்ந்த அறிவை நீங்கள் பெறாமல் எதையும் உணர முடியாது. இதை முதல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ நம்ம கேள்விக்கு வரலாம். முதல் பிறவியிலே இறைவனின் அந்த அருமையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியுமா? ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு குணமாக குறிப்பிட்டு கொண்டே செல்வார்கள். நம் எந்த பிறவியை எப்பொழுது எடுத்தோம் என்பதெல்லாம் தெரியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் பக்குவமடைந்து இந்த நிலையை நாம் எய்தியிருக்கின்றோம் அப்படிங்கிறது இன்றைய நிதர்சனமான உண்மை. ஏன்னா நம்ம கண்ணெதிர நிறைய ஜீவராசிகளை பார்க்கின்றோம், நிறைய நீர்வாழ்வன உயிரினங்களை பார்க்கின்றோம், இன்னும் சொல்லப்போன பறவைகளை பார்க்கின்றோம், பொருட்களை பார்க்கின்றோம், மரங்களை பார்க்கிறோம். இதில் இத்தனை பிறவிகளையும் நாம் எடுத்திருப்போமானால் கண்டிப்பாக எடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஓர் அறிவிலிருந்து இன்று இருக்கக்கூடிய ஒரு தெளிந்த அறிவை பெறுவதற்காக நாம் பரிணமித்து இந்த நிலையை எய்தியிருக்கின்றோம். இறைவன் கொடுத்த வரம் இந்த மனித பிறவி அப்படிங்கிறது. ஆம், இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதற்காக, உன்னுள் இருக்கின்ற இறைவனை அறிந்து கொள்வதற்காக இறைவன் அறிவை கொடுத்திருக்கின்றார். அது இந்த பிறவியில் கிடைத்த அரும்பெரும் பொக்கிஷம். அது தெரியாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் அந்த சிற்றின்பங்களில் நிறைய போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி தனது வாழ்க்கையை இழந்துவிட்டு நடுரோட்டில் என்னமோ அக்ரிணை படுத்து உருள்வது போல உருண்டு கொண்டிருப்பதையெல்லாம் நினைத்தால் சில நேரங்களிலே எதற்காக இந்த பிறப்பு அப்படின்ட்டு யோசிக்க தோன்றும் அவர்களையெல்லாம் பார்த்தால். நாம் எடுத்த பிறவி பெரிதென்று சொல்லவில்லை, இவர்களுக்கு கிடைத்த இந்த அரும்பெரும் பிறவியை இப்படி வீணடிக்கிறார்களே அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதங்கம்தான். இது ஆன்மீகத்திலே இருக்கக்கூடாத ஒரு விஷயமாக இருந்தாலும், வாடுகின்ற பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்ட்டு வள்ளலார் பெருமான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி
அருமையான இந்த பிறப்பை உணராமல், இறைவன் கொடுத்த இந்த அற்புதத்தை உணராமல் இப்படி இருக்கிறார்களே அப்படின்னு நினைக்கும் போது சற்றே மனம் வருத்தமாகத்தான் இருக்கும். இந்த பிறவி அவ்வளவு பெரிதா? நாம் சொல்வது போல அவ்வளவு பெரிதா? ஐயா தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மணிவாசகப் பெருமான் குறிப்பிடுகின்றார், எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன், எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். எப்போ என்னால் முடியலை, நான் ஒவ்வொரு பிறவியிலையும் உன்னை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒவ்வொரு பிறவி எடுக்கும் போது உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். உன்னை அடைவதற்கான வழியை தேடிக்கொண்டிருக்கின்றேன். உன்னை அடைவதற்கு ஒரு வழி இருந்தால் எப்படியாவது கண்டுபிடித்து அதன் வழியே வந்து விடலாம். உன்னை அடைவதற்கு பல வழிகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். நான் செல்வது உண்மையான வழி என்றே ஒவ்வொரு பிறவியிலும் செல்கின்றேன். ஆனால் இன்னும் உன்னை என்னால் உணர முடியவில்லை, உன்னை என்னால் அடைய முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றேனே. இன்னும் எத்தனை கோடி பிறவிகள் எடுக்க வேண்டும், இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டும் உன் அருமையை தெரிந்து கொள்வதற்கு, உன் பெருமையை உணர்ந்து கொள்வதற்கு, உன் திருவடியை வந்து சரணடைவதற்கு அப்படிங்கிறதே தெரியல. அதனால தான் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றேன். எப்போ என் பிறப்பு சுழல் அறுபடும் அப்படின்னு பார்த்தா, என்னைக்கு முழுமையாக உன்னை சரணடைகின்றேனோ, என்னைக்கு நான் எண்ணுகின்ற இந்த எண்ணமெல்லாம் மாயை என்பதை நான் உள்ளார்ந்து உணர்ந்து கொள்கின்றேனோ, உண்மையாக உணர்ந்து கொள்கின்றேனோ, உன்னை என்று சரணடைகின்றேனோ, உன்னுள் எப்பொழுது கலைக்கின்றேனோ அப்பதான் இந்த பிறவி அப்படிங்கிறது அறுக்கப்படும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதற்கு பல வழிகள் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். நானும் பல வழிகளிலும் முயற்சி செய்து விட்டேன். அதற்காக மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். ஏன்னா இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்ட காலம் ரொம்ப சிறியது. இந்த காலத்திற்குள் நான் உன்னை தேட வேண்டும், இந்த காலத்திற்குள் நான் உன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இப்போ ஒரு 80 வயசு நமக்கு வாழ்க்கை அப்படின்னா கிட்டத்தட்ட 30 வயசு வரலும் நமக்கு எந்த எண்ணமுமே இல்லை. அந்த சிறிய வயதிலே இறைவனை பற்றிய எண்ணமே இல்லாமல் போய்விட்டது. அந்த 30 வருடம் கழிந்து விட்ட பிறகு உடலிலே அந்த வலு குறைகின்ற பொழுதுதான் என் மனதிலே உதிப்பது இறைவனை தேட வேண்டும் என்ற எண்ணம். அப்போ எனக்கு இந்த காலம் போதுமானதாக இருக்குமா அப்படின்னா, இதே போல்தான் ஒவ்வொரு பிறவியிலும் உன்னை உணர்வதற்கு முயற்சி செய்யாமல் காலம் கடத்திவிட்டு கடைசி நேரத்திலே உன்னை நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அப்படிதான் என் பிறவிகள் எல்லாம் கழிந்தன. இப்படியே பல பிறவிகளை எடுத்து 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 களைத்து விட்டேன், களைத்து விட்டாச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பொருளின் மீது ஆசை, அந்த ஆசை பற்றாக மாறி அதை பிடித்து கொண்டால் இறைவனை பற்றிய சிந்தனையோ எண்ணமோ இல்லாமலே போய்விடுகிறது இயற்கையாகவே. அந்த இயற்கையிலே வரக்கூடிய எண்ணங்கள், அந்த சிற்றின்பங்களுக்கு நான் மதிப்பளித்து அதை பெரிதாக போற்றி நீதான் பேரின்பம் என்பதை உணர்ந்து கொள்ள மறுத்துவிட்டேன். அதை தெரியாமலே வாழ்க்கையை கழித்து விட்டேன். அதன் பொருட்டே எனக்கு இந்த பிறவி சுழல் அப்படிங்கிறது நீண்டு கொண்டே இருக்கிறது. புல்லா பிறந்தாச்சு, புழுவா பிறந்தாச்சு, மரம் புல் செடி எல்லா பிறப்பும் பிறந்தாச்சு. எல்லா இடத்திலும் சில பக்குவத்தை அடைந்து அடுத்தடுத்த பிறவியை எடுத்துக்கொண்டு இன்று மனிதனாக நீ கொடுத்த வரத்தின் காரணமாக இந்த பூ உலகத்திலே இங்கு இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் என்ன பிரயோஜனம், ஆனாலும் என்ன பிரயோஜனம் இதில் இருக்கிறது அப்படிங்கிற அந்த எண்ணமானது எனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், இன்னும் நான் உன்னை உணர்ந்து கொள்ளவில்லையே, இன்னும் நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லையே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் இன்னும் மனதிற்குள்ளே இருக்கிறது. பலர் சொல்ல கேள்விப்பட உன் மந்திரத்தை சொல்லலானேன், பலர் சொல்ல கேள்விப்பட உன்னை நான் வணங்க முற்பட்டேன், பலர் சொல்ல நான் கேள்விப்பட ஐயா நீதான் என் தலைவன் என்பதை உணர்ந்து கொண்டேன். ஆனால் இன்னமும் உன்னை உணராது இருப்பது அப்படிங்கிறது, இன்னும் உன்னை உணராமல் இருப்பது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சாபக்கேடு என்பது எனக்குத்தான் தெரிகின்றது. உள்ளே மனமானது நடுங்குகின்றது. இந்த பிறவியும் போனால் இன்னொரு பிறவி எடுத்து அந்த பிறவியிலே இறைவனின் ஞாபகம், அதாவது இந்த தொடர்ச்சியானது இருக்க வேண்டுமே. சிவபெருமான் என்ற இந்த அரும்பெரும் தெய்வத்தை நாம் உணர வேண்டும். அவரை பற்றி நம்முள் இருக்கின்ற அவரின் ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுடன் இரண்டர கலந்து விட வேண்டும். அவர் பொற்பாதத்தை அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணமானது அடுத்த பிறவியில் இருந்து விட வேண்டுமே. இல்லாவிட்டால் இந்த பிறவியிலே அதை உணர்ந்து விட வேண்டுமே. அதற்கான காலம் நேரம் எனக்கு இருக்குமா அப்படிங்கிற அந்த சந்தேகமானது எப்பொழுதுமே ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால்தான் காலம் கழிக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறது. எக்காரணம் கொண்டும் பக்திக்கு மட்டும் காலத்தை தள்ளி போடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, 20 வயசில் என்ன ஆன்மீகம், நெத்தியில் என்னத்துக்கு விபூதி, கழுத்தில் என்னத்துக்கு ருத்ராட்சம்,
எதுக்கு இந்த வயசுலே இப்படின்னு பல கேள்விகள் கேட்பதுண்டு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். சிறிய வயதிலே ஒரு குழந்தை சிவச்சின்னங்களை அணிந்து கொண்டு சிவநாமத்தை சொல்லிக்கொண்டு சிவ சிந்தையிலேயே இருக்கிறது என்றால் அது இறைவன் கொடுத்த வரம். அவர்களுக்கு இறைவன் கொடுத்த அரும்பெரும் வரம். நமக்கு அது எப்பொழுது கிட்டுகிறது? பல ஆண்டுகள் கழித்த பிறகு இறைவனின் நினைவானது ஏற்படுகிறது. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அப்படி அல்ல. இறைவன் அனுகிரகத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு முதிர்ந்த ஆன்மா. சென்ற பிறவியின் தொடர்ச்சியை அவர்கள் இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேடிய தேடலிலிருந்தே மீண்டும் ஆரம்பித்திருக்கிறார்கள். சில சிறு குழந்தைகள் இன்றளவும் சிவபக்தியிலே ரொம்ப ஆழ்ந்திருப்பதை கண்டால் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் ஆன்மாவானது மிகவும் முதிர்ச்சி பெற்றது அப்படிங்கிறத. நமக்கு அந்த எண்ணம் எப்பொழுது வந்திருக்கிறது? 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறது என்றால் நாம் 30 ஆண்டுகளையும் வீணே கழித்து விட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மீதி இருக்கின்ற வருடத்தையாவது சரியான முறையிலே இறைவனை தேட வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவரின் நாமத்தை சொல்வது, அவரை பற்றிய எண்ணத்தை மனதிற்குள்ளே வளர்த்து கொள்வது, இறைவன் நினைவிலேயே இருப்பது, இறைவன் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது என்று நாம் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கின்றோம் என்னும் பொழுது மனதிலே ஒரு ஆழமான சிந்தனையை வளர்த்து கொள்ளும் பொழுது என்ன மாதிரியான சிந்தனை? எப்பேற்பட்டாவது இறைவனை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், எப்பேற்பட்டாவது எனக்கான குருவை நான் கண்டுபிடித்து விட வேண்டும், இல்லையென்றால் சிவபெருமானே எனக்கு குருவாக இருந்து அருள்வார், இந்த பிறவியிலே எனக்கு அந்த மோட்சத்திற்கான வழியானதை அவர் காட்டுவார் அப்படிங்கிற அந்த எண்ணத்துடன் நம் மனதை தூய்மையாக வைத்து கொண்டு அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக அதற்கான வழிகளும் பிறக்கும். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னும் போதே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. எத்தனை ஆயிரம் பிறவிகளை எடுத்தாச்சு, எத்தனை 100 பிறவிகளை எடுத்தாச்சு. ஆனால் எந்த இடத்திலும் இன்னும் எனக்கான அந்த பிறவி சுழல் அப்படிங்கிறது அறுபடவில்லை. இன்றும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இப்பொழுது இருப்பதை வைத்து உணர்ந்து கொள்கின்றேன். இது அறுபட வேண்டும் என்று ஒரு எண்ணம் என் மனதிற்குள்ளே எழுகிறது. அதற்காக ஒரு இறைவனை நான் தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும்? யார் ஒருவர் ஒரு பிறப்பை எனக்கு கொடுத்தாரோ அவரால் தான் இந்த பிறப்பை அறுக்கக்கூடிய சூக்ஷமத்தை சொல்ல முடியும், அவரால் தான் இந்த பிறப்பை அறுக்க முடியும் என்பதை நான் உணர்ந்து கொண்டதன் காரணமாகத்தான் சிவபெருமானை வழிபடுகின்றேன். சிவபெருமான் மீது அன்பாக இருக்கின்றேன். சிவனே எல்லாம் என்று இருக்கின்றேன். காரணம், யார் ஒருவர் படைத்தாரோ அவருக்குத்தான் அந்த அழிவின் சூக்ஷமும் தெரியும், அந்த ஒடுக்கத்தின் ஆற்றலும் தெரியும். அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச நியதி. இந்த சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொன்னோம்னா அது சிவபெருமான சொல்கின்றோம். அப்படிங்கும் போது அதில் ஏற்படுகின்ற அந்த அளவிலா ஆனந்தத்திற்கு ஈடு இணை இருக்க முடியாது. அந்த ஆற்றல் அப்படிங்கிறது அரும்பெரும் ஆற்றல். இந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறது அரும்பெரும் ஆற்றல். அந்த திருநடனத்தின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தையே இயக்குகின்ற இறைவன் சிவபெருமான். நடராஜ ரூபம் கொண்டு இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருப்பவர் சிவபெருமான் என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது ஏற்படுகின்ற ஆனந்தத்திற்கு அளவே இருக்காது. நண்பர்களே, இறைவன் மிகவும் சக்தியானவர். அதை நாம் சொல்ல வேண்டும் என்று இல்லை. இந்த உலக படைப்பை சற்று உற்று நோக்கும் பொழுது கண்டிப்பாக அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் அது இருக்கும். அரும்பெரும் ஆற்றல், அரும்பெரும் ஜோதி, இப்படி 1000 விஷயங்களை நாம் சொல்லி கொண்டு போகலாம். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த இறைவனை உணர்தல், அவருடன் அந்த ஒரு இரண்டர கலந்த நிலையிலே எப்பொழுதும் இருத்தல், மனமானது தூய்மையாக இறைவனை வழிபட்டு கொண்டே இருக்கும் பொழுது எல்லா நலன்களும் நம்மை தேடி வரும். நம்ம செய்கின்ற கடும் தவத்தின் காரணமாக, வைக்கின்ற அன்பின் காரணமாக இறைவனின் கருணை பார்வை நம் மீது பட்டிருந்தால், இறைவனின் கருணையானது நமக்கு கிடைத்திருந்தால், இறைவனின் தரிசனம் கிடைக்கும் அந்த நேரத்திலே என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்களேன். இறைவனின் தரிசனத்தை பெற வேண்டும், அதற்காக நாம் முயல வேண்டும், இல்லை என்றெல்லாம் கூறவில்லை. ஆனால் ஒருவேளை கிடைத்தது என்றால் அந்த நொடி பொழுதானது எப்படி இருக்கும் என்பதை திருவாசகத்திலே மாணிக்கவாசக பெருமான் மிகவும் அழகாக எடுத்துரைப்பார். அதனை அடிப்படையாக கொண்டு நாம் சிந்திக்கும் பொழுது உண்மையாகவே அப்படி ஒரு உணர்வானது ஏற்பட்டால் நாம் என்னவாக இருப்போம் என்ற அந்த சிந்தனை மேலோங்குகிறது.
ஒருவேளை இந்த பிரபஞ்ச நாயகனாகிய சிவபெருமான் நம் முன்னே எழுந்தருளுகிறார் என்றால் என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்தால் வியப்பாகத்தான் இருக்கிறது. நாம் என்ன நினைப்போம்? ஒய் கட்டி தழுவுவோம், அதே போல் வாயார வணங்குவோம், நாமங்களை சொல்லி மகிழ்வோம், இப்படியெல்லாம் நம்ம நினைத்திருப்போம். ஆசை தீர அவரை பார்த்து ரசிப்போம். இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் நம் மனதிலே வரும். ஆனால் வாசகத்திலே மணிவாசகப் பெருமான் குறிப்பிடுவது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். உண்மைதானே, அப்படித்தானே நாமும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை நமக்குள்ளே உண்டாக்கும். ஒருவேளை இறைவன் எழுந்தருளி நமக்கு காட்சி தருகிறார் என்றால் இந்த உடலும் உயிரும் இணைந்து இயங்காது, இந்த உடலும் உயிரும் இணைந்து இயங்காது. இந்த கண்ணு, காது, மூக்கு, செவி, இந்த மாதிரி தத்துவங்கள் யாவும் செயலற்று போகும், யாவும் செயலற்று போகும். அந்த பார்த்த நொடியிலே ஆற கட்டி தழுவ வேண்டும் என்ற எண்ணம், இந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் போகுமே, இல்லாமல் போகுமே. பிற அடியார்களிடம் சென்று அடியாருக்கு அடியார்கள் நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப தாழ்பணிந்து வணங்கி சொல்லுதல். அந்த மாதிரி சொல்கின்ற உணர்வு கூட அந்த நேரத்திலே இல்லாமல் போகும். இன்னும் சொல்ல போனால் மற்றவர்களிடம் இறை அனுபவத்தை பெற்றவர்களிடம் சென்று அந்த இறை அனுபவம் எப்படிப்பட்டது என்று கேட்கக்கூட தோன்றாது, கேட்கக்கூட தோன்றாது. அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக எடுத்து கூறுவார். யோசித்து பாருங்களேன், அந்த உணர்வுக்குள் சென்று பாருங்கள். திருவாசகத்தை படிக்கும் பொழுது நிஜமாகவே அந்த உணர்வானது ஏற்படுகிறது. உண்மையாகவே இறைவனை கண்டால் நாம் இப்படியெல்லாம் பேசுவோமா, இப்படியெல்லாம் நாமங்களை சொல்வோமா, அவரை பார்த்த நொடியிலே நாம் பாடலை பாடுவோமா, ஆடி மகிழ்வோமா, அவரை நெஞ்சார கட்டித்தழுவ வேண்டும் என்று நினைப்போமா? எந்த எண்ணங்களுமே இல்லாமல் இருக்கும் என்பது மாணிக்கவாசக பெருமான் அருமையாக குறிப்பிடுவார். ஏன்னா இந்த பிறவிக்கு கிடைத்த அரும்பெரும் பயனாக இறைவனின் அந்த தரிசனமானது நமக்கு கிடைத்து விட்டால் அந்த நேரத்திலே எந்த எண்ணங்களுமே மனதில் இருக்காது, ஆசாபாசங்கள் எதுவும் இருக்காது. ஐயனை காண்கின்ற கண்கள் அப்படியே வந்து நிலைத்திருக்கும். அவ்வளோதான், அதோட செயற்பாட்டையே நிறுத்திவிடும். காதுகள் உலகத்தில் கேட்கின்ற எந்த ஓசைகளையும் கேட்காமல் நிறுத்திவிடும். இந்த மெய்யானது அது உணர்வற்றதாக ஆகிவிடும். காரணம், நாம் காண்பது என்னவோ பொருள் அல்ல, இந்த பிரபஞ்ச நாயகனை காண்கின்றோம், சிருஷ்டிகர்த்தாவை நாம் காண்கின்றோம். நமக்கு அவர் எழுந்தருளுகிறார் என்றால் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்குள் நடக்கும் அப்படிங்கிறது ஐயன் நமக்கு எடுத்து கூறுகிறார். ஏன்னா அவருக்கு அந்த உரிமை உள்ளது, தார்மீக உரிமை. அதே போல அவரின் அனுபவம் அது. ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, இறைவன் வா அப்படின்னு எல்லாத்தையும் அழைக்கின்ற போது ஒரு சின்ன தடுமாற்றத்தின் காரணமாக செல்ல மறுத்து விடுகிறார் அந்த இடத்துல. அது ஒரு சின்ன குழப்பம், அங்கிட்டு போகிறதா இங்கிட்டு போகிறதா. ஏன்னா இந்த இல்வாழ்க்கை அப்படிங்கிறது, இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது சுகபோகங்கள் நிறைந்தது. அந்த மாயையானது அவரை செல்ல விடாமல் தடுத்து விட்டது. அப்போ இறைவன் தன் கண்முன்னே தரிசனம் கண்ட அந்த நொடிப்பொழுதில் இவர் இறைவன் என்று அந்த உணரும் தருவாயிலே தெரிகிறது, அவர் இறைவன் அழைக்கின்றார். ஆனால் அழைத்தாலும் செல்ல மனமில்லாமல் தடுமாறி அந்த ஒரு வினாடி அவருடைய அனைத்து வாழ்க்கையுமே மாற்றிவிட்டது. அப்படிங்கும்போது இறை தரிசனத்தை கண்ட மாணிக்கவாசக பெருமான் கூறுகிறார் என்றால் அதில் எவ்வளவு உண்மை இருக்கும் யோசித்து பாருங்கள். எதுவுமே செயல்படாமல் போனது. உடல் உயிர் இந்த மாதிரி நீங்கள் எந்த தத்துவங்கள் சொன்னாலும் எதுவுமே செயல்படாமல் நின்று விட்டது. யோசிக்க முடியாது, சிரிக்க முடியாது, அழுக முடியாது, கட்டி தழுவ முடியாது. மாயைகள், பாலினத்தவர் மீதான அந்த ஈர்ப்பு அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி, சிற்றின்பங்கள், எந்த இன்பமே இல்லை. இறைவனை கண்ட பேரின்பத்தில் நான் இருக்கின்றேன் என்ற உணர்வு அங்கே இருக்க போகிறதா அப்படின்னா அதுவும் இல்லை, அதுவும் இருக்காது. அப்போ அந்த ஒரு நொடி பொழுது அந்த தருணத்தை நம்ம எப்படி எடுத்து விளக்க முடியும், எப்படி எடுத்து விளக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக இது எல்லாம் கற்பனை செய்து நாம் ஒரு உருவத்தை மனதிலே நிறுத்தி இருப்போம். எம்பெருமான் இப்படியெல்லாம் இருப்பார் அப்படின்னு பல பேர் வர்ணனை செய்வதை வைத்து நாமும் ஒரு கற்பனை உலகத்திலே ஐயனை உருவகப்படுத்தி இருப்போம்.
அவர் நம் முன்னே எழுந்தருளப் பெற்றால் நம் மனதிற்குள்ளே செய்த கற்பனைகள் யாவும் வீணாகத்தான் போகும். ஐயனின் பேரழகுக்கு முன்னால் இது எல்லாம் ஒன்றும் இல்லை என்றவாறு எல்லாமே தலைகீழாக மாறிப்போகும். அப்ப ஐயனை காண்கின்ற அந்த நொடி பொழுதானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் மறந்து அனைத்தையும் துறந்த வார்த்தைகளால் அடக்க முடியாத உணர்வாக அது இருக்கும். ஐயனை பார்த்ததுமே மகிழ்ந்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியுமா? ஐயனை பார்த்ததுமே என்னை மறந்து விட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையில் அதை சொல்லிட முடியுமா? அப்போ ஒரு வார்த்தைக்குள்ளே அதை அடங்குகிறது அப்படின்னா அதன் பொருட்டு அதன் மதிப்பு அவ்வளவுதானா அப்படிங்கிற அந்த கேள்வியை அழகாக அந்த பாடல்களே மணிவாசக பெருமான் எழுப்புகிறார். அப்போ எதுவுமே உனக்கு தோன்றாது, இறைவனிடம் எதுவும் கேட்க வேண்டும் என்று தோன்றாது, அவர் அழகை வர்ணிக்க வேண்டும் என்று தோன்றாது, அவரை பார்க்க வேண்டும் என்று கூட தோன்றாது. ஏன்னா கண்கள் எல்லாம் செயலிழந்திருக்கும். அப்படியே அதில் இரண்டரை கலந்த நிலை அப்படிங்கிறது அதுதான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்மளும் நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா, இரண்டரை கலந்து நிற்க வேண்டும், இரண்டரை கலந்து விட வேண்டும் அப்படின்ட்டு. அதை அழகாக மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்திலே சொல்கிறார். இரண்டரை கலந்த நிலை அப்படின்னா எதுவுமே இருக்காது, எதுவுமே உணர்ச்சிகள் இல்லாமல் போயிடும். அப்படி ஒரு நிலை, அவ்வளோதான். அவரோட கலந்துடுச்சு, அந்த உயிரானது அவரோட கலந்துடுச்சு. அப்போ இந்த உடலுக்குன்னு ஏது உணர்ச்சிகள்? அவருடன் கலந்து விட்ட பின்னர் இந்த உடலுக்கு என்று தனியாக எது உணர்ச்சிகள் இருக்க போகிறதா அப்படின்னா எதுவுமே இல்லை. அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது. அப்படி ஒரு அற்புதமான தருணமாக அது இருக்கும் அப்படிங்கிறதத்தான் ரொம்ப ஒரு உருகி அப்படிப்பட்ட தருணத்தையும் நான் இழந்து விட்டேனே, அப்படிப்பட்ட தருணத்தையும் வா என்று அழைத்த போது கூட நான் செல்லாமல் இருந்து விட்டேனே அப்படிங்கிற அவரோட அந்த தவிப்பு அப்படிங்கிறது திருவாசகத்தில் தெரியும். அருமையான வரிகளை கொண்டு அடியார்களின் ஏக்கத்தையும் அடியார்களுடைய அந்த தவிப்பையும் விளக்கி இருப்பார். அது அனைவரும் படிக்க வேண்டும், அனைவரும் திருவாசகத்தை படிக்க வேண்டும். கோயிலுக்கு போகிறோம், சிவபெருமானை பார்க்குறோம், கையெடுத்து கும்பிடுறோம். ஏதாச்சும் வேண்டணும் அப்படின்னு நினச்சி போனாலும் வேண்ட முடியறதில்ல, ஏதாச்சும் கேட்கணும்னு போனாலும் கேட்க முடியறதில்ல. அப்படியே ஸ்தம்பிச்சு போய் மலைச்சு போய் அவரை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் தான் தோணுது ஏதாச்சும் கேட்டிருக்கலாமோ அப்படின்ட்டு. ஆனால் கேட்க தோணவில்லை. ஏன்? நல்லா தெரிஞ்சுக்குங்க, சிவத்தத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இயல்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கோம் அப்படின்னா போய் இறைவன் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ஒரு பேப்பரில் எழுதிட்டு போய் வரிசையாக கேட்குற மாதிரி ஐயா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு கேட்டலாம். ஆனால் எப்போ சிவத்தத்துவத்தை சிவபெருமானை மனதார நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே வேண்டுவதற்கு எதுவும் இல்லாமல் போய்விடுகிறது. அவரை பார்த்தால் போதும், அவர் அழகில் அப்படியே லயத்திருந்தால் போதும், ஒரு பார்வை போதும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது வந்து விடுகிறது. அதனால தான் ஆலயத்தில் போனால் அவரை மட்டும் பார்க்க தோணும், அவரை மட்டும்தான் பார்க்க தோணும். ஏதாச்சும் வேண்டணும்னு நினச்சா கூட பெரிய லிஸ்ட்டாக இருந்தால் கூட நமக்கு அதெல்லாம் எதுவுமே தோணாது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், எனக்கு அப்பனை பார்த்தா போதும் அப்படின்ட்டு லயத்து நின்று விடுகிறார்கள் அல்லவா. அவர்களெல்லாம் சிவத்தத்துவத்தை உள்வாங்கியவர்கள், உண்மையான இந்த சிவம் பரம்பொருளை உள்வாங்கியவர்கள்ங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மாணிக்கவாசக பெருமான் அழகாக சொல்லுவாங்க, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியாய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டிடின் அல்லால், வேண்டும் பரிசொன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. இந்த பாடலை உள்வாங்கிக்கிட்டோன்னா நம்ம ஏன் அப்படி மாறணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, நான் வேண்ட தகுதியுடையது எது அப்படிங்கிறதவே அறிந்தவன் நீ. நான் என்ன வேண்டணுங்கிறதே உனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் போய் ஆலயத்தில் சிவபெருமான் மீது முன்னாடி நின்று அப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அதவே அறிந்தவன் நீ, அப்புறம் ஏன் நான் உங்ககிட்ட வேண்டணும் இல்லையா? ரொம்ப எளிமையான விஷயம் இல்லையா? அப்பா நான் ஒரு கார் வாங்கணும், இது என் மனதில் உதிக்கின்ற வேண்டுதல், அதை யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தெரியும். அப்புறம் ஏன் நான் திருப்பி போய் சிவபெருமான்கிட்ட கேட்கணும்?
இது இயல்பாக நான் சொல்கிறது ஒரு உதாரணத்திற்காக. நம்ம இந்த மாதிரி எண்ணத்தோடு நம்ம ஆலயத்திற்கு போவோமா? கண்டிப்பாக இல்லை. நம்ம என்ன எதிர்பார்த்து போவோம்? ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்தா போதும், அப்படியே லயத்து நின்றால் போதும் அப்படிங்கிறது. இயல்பாக மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வேண்ட போனாலும் அதை என்ன வேண்டுவார்கள் என்பதவே இறைவன் அறிவார் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். வேண்ட முழுவதும் தருவோய் நீ. அப்படி ஏதாச்சும் கேட்டுட்டா கூட அப்படியே தந்துடுவார், அதில் எந்த குறையும் இல்லை. இப்போ நம்ம அப்பாட்ட போய் அப்பா இந்த மாதிரி எனக்கு ஐஸ் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அப்பா வாங்கி தந்துடுறாரு இல்லையா? குழந்தை. அப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்குறியோ அதை அப்படியே வாங்கிக்கோ. அதனால தான் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்கணும். எதையும் கேட்குறதுக்கு முன்னாடி சிவபெருமான்கிட்ட தெளிவாக கேட்கணும். பெரும்பாலும் கேட்குற தன்மை போயிடும். இல்லை இப்போ தான் நாங்கள் ஆரம்பத்தில் அப்படியே படிப்படியாக விட்டுக்கிட்டு வர்றோம் அப்படின்ட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? கேட்குறத கூட தெளிவாக அப்பன்ட்ட கேட்கணும். எதை கேட்டால் அப்படியே கொடுத்துருவார். வேண்ட முழுவதும் தருவோய் நீ. கேட்டது அப்படியே கொடுத்துருவார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதோ அதற்கு நீ தான் பொறுப்பாவாய். அதனால தான் எதையும் கேட்காதீங்க அப்படின்ட்டு சிவனடியார்கள் பெரும்பாலும் எல்லாத்திட்டையும் சொல்கிறது. போங்க, பஞ்சாட்சர மந்திரத்தை விட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அப்போ முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அந்த பஞ்சாட்சர மந்திரத்தையும் பஞ்சபிராணங்களையும் பாடுவதை விட பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேறு ஏதும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போ அங்கே போய் ஏதாச்சும் வேண்டணுமா? அப்பா எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சுருப்பா, குடும்பத்தை நல்லா வச்சுருப்பா, இது கூட தேவையில்லைன்றாங்க. இது கூட கேட்காத. ஏன்னா உன் மனசில் இருக்குது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இருக்குது. அந்த எண்ணமே எதனால் உருவானது அப்படின்னா சிவபெருமானால் உருவாக்கப்பட்டது. நீ என்ன வேண்ட போகிற கோயிலுக்குள்ளே போனவே அதுவும் அவருக்கு தெரியுமா? அப்போ நம்ம ஏன் வேண்டணும்? அதை தான் தெளிவாக சொல்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாம் சொல்லிட்டு வேண்டும் பரிசொன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. முடிஞ்சு போச்சா? வேண்டும் பரிசொன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. அப்படி ஏதாச்சும் நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சால் மீறி போய் நான் கேட்குறேன். நான் இதுவரை வேண்டணும்னு நினச்சதே இல்லை. பக்கத்தில் அந்த அடியார் ரொம்ப கஷ்டப்படுறார். அவருக்கு கொஞ்சம் மனம் இறங்குங்க. அப்படி நான் கேட்குறேனாலும் அந்த வேண்டுதல், அந்த விருப்பம், நீ இப்படி வேண்டணும்னு அந்த விரும்பினது யாருன்னா சிவபெருமானாகத்தான் இருப்பார். ஏன்னா வேண்டது தான் இறைவன் கொடுத்துருவார். அவருக்காக வேண்டதுக்கு யாரும் இல்லை, அவரே செஞ்சிருவார். இருந்தாலும் அந்த இலகிய மனசு படைத்த நம்முளிருந்து அதை வேண்ட வைத்து அவர்களுக்கு நிறைவேற்றி வைப்பதும் யார் என்றால் சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும். சிவபெருமானால் தான் இவ்வளவு அற்புதங்களையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தனமாக இந்த பாடலில் மாணிக்கவாசக பெருமான் அறிவிக்கின்றார். அப்போ இயல்பாகவே இப்போ நம்மளுக்குள்ள ஒரு புரிதல் வந்துடும். இப்போ நம்ம பெரும்பாலும் ஆரம்பத்தில் ஆலயங்களுக்குள்ளே போன நிலைமைக்கும் இப்பொழுது நாம் போயிட்டு எதுவுமே வேண்டாமல் அப்படியே நின்றுட்டு வர்றதுக்குமான வித்தியாசம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அல்லவா? முன்னாடி போனதுமே அப்பா நான் நல்லா படிக்கணும், அப்பா வீட்டில் நிறைய செல்வம் சேரணும், கார் வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும்னு வரிசையாக பட்டியலிட்டுருப்போம். எதுவுமே தெரியாதப்போ சிவபெருமானை கோயிலுக்கு போகணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சப்போ இதெல்லாம் போய் கேட்டால் தருவார், கண்டிப்பாக தருவார். அப்போ அதுக்கு பின்னாடி வரக்கூடிய தொடர்ச்சியை நீ கவனித்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். உனக்கு எது நல்லதோ அதைத்தான் அவர் செய்வார், எப்போ நீ எதையும் கேட்கலைனாலுமே. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நான் வேண்டதை கூட நீ தெரிஞ்சிருக்கிற, அப்புறம் நான் ஏன் வேண்டணும்? தேவையில்லை, நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அப்போ அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்? அழகை பார்த்து லயத்திருக்கின்றேன், உன்னை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றேன். இப்போ எல்லாவற்றையும் அறிந்த உனக்கு என் வேண்டுதலை சொல்லிதான் தெரிய வேண்டியமா? அவசியமே இல்லை. அதைத்தான் அழகாக சொல்கிறாங்க. அப்போ ஆலயத்திற்கு போனால் அமைதியாக அமர்ந்துருங்க. அந்த உள்ளத்தோட போக்கில் அப்படியே நீங்கள் போய்கிட்டே இருங்க. இயற்கையை ரசிக்க ஆரம்பியுங்கள். உங்களை சுற்றி இறைவன் பேசுவதை கேட்க ஆரம்பியுங்கள். உங்களை சுற்றி அத்தனை அதிர்வுகளும் இறைவனால் உருவாக்கப்பட்டவை. அதிலும் உங்களுடன் தொடர்பு கொள்வதற்கு இறைவன் பல அதிர்வுகளை உண்டாக்கியிருப்பார். அமைதியாக ஆலயத்தில் உட்காந்து காதை மட்டும் கொடுத்து உன்னிப்பாக கவனித்தா போதும், பல விதங்களில் இறைவன் நம்முடன் பேச முயற்சிப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால தான் சொல்கிறது, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் பரிசொன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே.
அப்போ நான் ஏதாச்சும் தப்பித்தவறி வேண்டணும்னு நினச்சா கூட அது உன்னோட விருப்பமாக தான் இருக்கும். அடுத்த வாக்கியம் பார்த்தீங்கன்னா, வேண்ட முழுவதும் தருவோய் நீ. அப்படி நான் ஏதாச்சும் வேண்டிட்டாலும் அது அப்படியே தந்துட போகிறேன். அப்போ நான் எதுக்கு வேண்டணும்? நான் எதுக்கு உன்கிட்ட கேட்கணும்? கேட்காமலே தரக்கூடிய நாயகன் அல்லவோ நீ. இந்த உடலில் இந்த உயிர் இருக்கிறது, அதற்கு என்ன தேவை என்பதை அறிந்தறிந்து ஒவ்வொன்றையும் செய்கின்ற உனக்கு தெரியாதா எனக்கு என்ன வேண்டும் என்று? அடுத்து நான் என்ன ஆக வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? அப்படிங்கிற அந்த ஏக்கமானது அடியார்கள் மனதிலே எப்பவும் இருக்கும். அதனால தான் போனால் இறைவனையோடு போற்றி புகழ்வதோடு அடியார்கள் நிறுத்தி கொள்வார்கள். காரணம் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது, நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு. அந்த நிலை வந்துட்டாலே ஓரளவுக்கு நல்ல பக்குவப்பட்ட நிலையை நோக்கி நாம் பயணிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். மனித வாழ்க்கையிலே நிலைத்தன்மை அப்படிங்கிறது எதன் மீதும் சொல்ல முடியாது. அதாவது பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நிலைத்தன்மையை பற்றி நாம் குறிப்பிடவும் முடியாது. இது நிலைத்தன்மையானது அப்படின்னு எதை பற்றியும் சொல்லவும் முடியாது. இதனுடைய தாற்பயம் அனைவரும் அறிந்த ஒன்றே. ஞானியர்கள் கண்டு அறிந்து கூறிய ஒரே ஒரு நிலைத்தன்மையான பொருள் அப்படிங்கிறது ஈசன் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டு முறையிலே சிவபெருமானை வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது உன்னதமானது. அவரை பல நாமங்கள் கொண்டு அழைக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களும் ஒவ்வொரு பெயரை கொண்டு அழைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எந்த பெயரில் எந்த இறைவனை வழிபட்டாலும் அந்த வழிபாடானது சென்றடைவது என்னமோ சர்வேஸ்வரனைத்தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ எந்த விதமான பக்தியை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார், சிவபெருமான் ஏற்றுக்கொள்கிறார்? ஏன்னா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, பிறப்பு தீட்டு இருந்தால் சிவபெருமானை வழிபடக்கூடாது, இறப்பு தீட்டு இருந்தால் சிவபெருமானை வழிபடக்கூடாது, கன்னி திட்டு இருந்தால் சிவபெருமானை வழிபடக்கூடாது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பொதுவாக மக்கள் மனதிலே இருக்கக்கூடிய அந்த விஷயம் சிவாலயங்களுக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் இருக்கிறதல்லவா. இப்போ இந்த தீட்டுகளை வைத்து கொண்டு நீங்கள் ஆலயத்திற்கு போக முடியாது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நம்ம மனமானது உறுத்தும். எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது மனம் அழுந்துகின்றதோ அல்லது உறுத்துகிறதோ அந்த விஷயத்தை செய்ய வேண்டாம், நாமே கூறலாம் என்று வைத்து கொள்ளுங்கள். இன்னொரு புறத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ வீட்டில் வந்துட்டு பிறப்பு ஏற்பட்டிருக்கு, ஜனனம் ஏற்பட்டிருக்கு அல்லது மரணம் நிகழ்ந்திருக்கிறது, அதில் எதுவும் மாற்று கருத்தில் நீங்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை என்றே வைத்து கொண்டாலுமே சிவனை மனதில் நினைக்க முடிகிறதல்லவா. அப்போ அது தீட்டா, அது தவறான செயலா அப்படின்னு எண்ணி பார்க்கணும்ல இல்லை. அப்போ இந்த ஜனனம் மரணம் அப்படிங்கிறது தீட்டு கணக்கில் வந்துடுமா இறைவனை வழிபடுவதற்கு அப்படின்னா, அதுலேயும் சிவபெருமானை வழிபடுவதற்கு மனதிலே அதாவது கோவில் கட்டி வழிபடுவதற்கு, நீங்கள் நினைத்த இடத்திலிருந்து வழிபடுவதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. பிறப்பு நிகழ்கிறது என்றால் அது அவருடைய கருணை. மரணமானது ஒரு இடத்திலே நிகழ்கிறது என்றால் அவர் செய்கின்ற அற்புதம். சொல்லப்போனால் ஆமாம், அற்புதம்தான். ஒரு கூட்டை விட்டு அந்த உயிரை நீக்கி இன்னொரு கூட்டிற்கு அதை அனுப்புகிறார் என்றால் அது மிகப்பெரிய அற்புதம்தான். நீங்கள் எந்த இடத்தில் எடுத்துக்கொண்டாலும், ஜனனம் நிகழக்கூடிய இடமாக இருக்கலாம், மரணம் நிகழ்ந்த இடமாக இருக்கலாம், இன்னும் பல காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இடமாக இருக்கலாம், எல்லா இடங்களிலும் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் நிறைந்திருக்கிறார், பரிபூர்ணமாக நிறைந்திருக்கிறார். அப்போ நீங்கள் எந்த இடத்துலையும் அவரை இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்லையா. அப்போ ஜனனம் நிகழ்ந்த இடத்திலும் இருக்கின்றார், மரணம் நிகழ்ந்த இடத்திலும் இருக்கிறார். அப்படிங்கும்போது அவருக்கு தீட்டும் கிடையாது, தடங்கும் கிடையாது. தீட்டும் கிடையாது, எந்த தடங்களும் கிடையாது. மனதிலே ஒரு அழுக்கு ஏற்பட்டு விட்டால், அது ஒரு உறுத்தலாக மாறிவிட்டால் அதுதான் உண்மையாகவே தீட்டு. அப்போ தான் நீங்கள் இறைவனை வழிபட முடியாது. இப்போ ஒரு இடத்துக்கு நல்ல சொக்காய் அணிந்து கொண்டு, நல்ல பளபளன்னு இருக்க சொக்காய் அணிந்து கொண்டு போகிறீர்கள். மனதானது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், உண்மைதானுங்களே. அப்படி வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வண்டியில் சேர் அள்ளி வீசிடுறாங்க, அது அப்படியே வந்து நம்ம உடையில் பட்டு விடுகிறது. நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த சேர் நம் உடையில் படுவதற்கு முன்னால் மனமானது எப்படி இருந்தது,
அந்த உடையிலே சில கரைகள் பட்ட பின்னர் நம் மனதானது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்தாலும் அந்த பழைய சந்தோஷம், அந்த சேறு வாரி இறைக்கப்படுவதற்கு முன்னர் இருந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த சேறு கரையானது உடலிலே பட்டுவிட்டது அல்லது அந்த உடையிலே பட்டுவிட்டது என்றால் மனமானது அழுந்தி கொண்டே இருக்கும். அப்போது தான் அந்த சந்தோஷமானது நம்மை விட்டு நீங்கி விடுகிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த முன்னதாக இருந்த சந்தோஷத்திற்கு நம்மால் வர முடிவதில்லை. அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அதே போல தான் ரொம்ப தூய்மையான மனசு, அன்பு நிறைந்த மனதுடன் நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்றால் அந்த நேரத்திலே உங்களுள் இருக்கின்ற அந்த இறை சக்தியானது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் நீங்களும் ரொம்ப மகிழ்வாக இருப்பீர்கள். உள்ளிருக்கின்ற இறைவனை உங்களால் அந்த நேரத்திலே உணர முடியும். மாறாக அந்த மனதிலே சிறு கரைப்பட்டு விட்டால், ஒரு உறுத்தல் ஏற்பட்டு விட்டால் நமக்கு ஏற்படுகின்ற அந்த என்ன சொல்கிறது, நிம்மதி இழப்பு அப்படிங்கிறது, ஒரு கஷ்டமான சூழ்நிலை, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வினோதமான விஷயமாக இருக்கும். வினோதமான விஷயம் என்னென்னா, அந்த இன்பத்தை அதுவரையிலும் அனுபவித்து வந்த மகிழ்ச்சியை நீங்கள் இழக்க ஆரம்பிப்பீர்கள். உதாரணத்திற்கு, உங்கள் மனதிலே பொய் குடிகொள்கிறது. அதுவரையிலும் நீங்கள் யார்ட்டையுமே பொய் சொன்னது இல்லை. எப்போ சிவபெருமானை வழிபட ஆரம்பித்தோமோ அப்போருந்து யார்ட்டையுமே பொய் சொல்கிறது இல்லை, புறம் கூறுறதில்லை, மனதில் வஞ்சனை இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கின்ற அந்த அழுக்குகள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் மனதானது தூய்மையாக இருக்கிறது. அப்படிங்கும்போது தூய்மையான இடத்தில் தான் இறைவன் இருப்பார். அப்படி குடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம். மாறாக தெரியாமல் ஒரு தவறு இழைத்து விட்டால், இப்போ நம்ம சொன்ன விஷயங்களில் ஏதேனும் ஒரு விஷயத்தில் தவறு இழைத்து விட்டால், ஒரு பொய் சொல்லிடுறீங்க, தெரிந்தே பொய் சொல்கிறீர்கள், அல்லது தெரிந்தே கோபப்படுகிறீர்கள், தெரிந்தே பிற உயிர்களை கொள்கிறீர்கள், இந்த மாதிரி ஏதேனும் ஒரு நிகழ்வு நிகழ்ந்து விட்டால் அது உங்கள் மனதை உறுத்த ஆரம்பிக்கும் அல்லவா? இதனால் வரையிலும் அந்த தவறுகளை, அந்த கரையை உங்கள் மனது தாங்கிக் கொள்ளவில்லை, சுத்தமாக இருந்தது. இப்பொழுது புதிதாக ஒரு கரையானது மனதிலே ஏற்படுகிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு உறுத்தலை உண்டாக்கிவிடும். அப்படி ஏற்பட்ட உறுத்தலானது மனதிலே ஒரு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் எப்போதுமே குடிகொள்ளச் செய்யும். அந்த சஞ்சலம் உங்கள் மனதிலே தொடர்ந்து நீடிக்கிறது என்றால் மனதிலே நிம்மதி இருக்காது, அந்த வழிபடக்கூடிய தன்மையானது இல்லாமல் போயிருக்கும். சிவபெருமானை வழிபடும் போதெல்லாம் ஒரு உறுத்தல் ஏற்பட்டுவிடும். அடடா, இந்த தவறை செய்து விட்டோமே என்று. அப்போ அதுதான் அந்த இடத்துல தீட்டாக மாறும். நம்ம சொல்கின்றோம் அல்லவா, தீட்டு இருந்தால் இறைவனை வழிபட முடியாது, கூடாது அப்படின்ட்டு. ஏன் கூடாதுன்னு சொல்கிறாங்க? ஒரு பிரயோஜனமும் இருக்காது. மனதிலே இவ்வளவு குறை குற்றங்களை வைத்து கொண்டு அவரிடம் நிம்மதியாக சென்று வழிபட முடியாது, தியானத்தில் ஈடுபட முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களிலே நமக்கு தடைகள் ஏற்படும். அப்போ மனதிலே காம குரோத இந்த மாதிரியான மதமாச்சரிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படிங்கும்போது முழுமையாக இறைவனை நம்மால் வழிபட முடிவது இல்லை. அப்போ அந்த ஒரு திவ்யமான ஒரு பக்தி அப்படிங்கிறது நம்மிடம் எப்பொழுது இருக்கும் அப்படின்னா, மனசில் இந்த குற்றம் குறையெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம இறைவன் மீது அன்பு செலுத்த தயாராக இருக்கின்றோம். அப்படிங்கும்போது தான் அந்த ஒரு உண்மையான பக்தியானது வெளிப்படும். இப்போ மனதிலே இந்த ஒரு தீட்டு எப்பொழுதும் இருக்கக்கூடாது. என்ன தீட்டு? பொய், பொறாமை, வஞ்சனை, இந்த மாதிரி குற்றம் குறைகள் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக இருக்கிறது. அப்படிங்கும்போது அங்கே இறைவன் குடிக்கொள்வார். ஆனந்தம், மகிழ்ச்சியானது அங்கே பெருகி இருக்கும். எந்த ஒரு சஞ்சலமே இல்லாத நபராக நாம் இருக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த இடம்தான் சிவபெருமான் வசிப்பதற்கு ஏற்ற இடம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. உண்மையை உள்ளது போல தெரிந்து கொள்ள வேண்டும். அதென்ன உண்மையே உள்ளது போல தெரிந்து கொள்ள வேண்டும்? எதற்காக நாம் இறைவனை வழிபடுகின்றோம்? எதற்காக நாம் சிவபெருமானை வழிபடுகின்றோம்? நம்ம சிவபெருமானை வழிபடுறனால அவருக்கு ஏதேனும் உயர்வு கிடைக்கப் போகிறதா? நம்ம வேள்வி நடத்துகிறனாலையோ நம்ம யாகம் செய்வதாலேயோ அவருடைய ஆற்றல் அதிகரிக்கப் போகிறதா? அல்லது நாம் சிவபெருமானை வழிபடுவதன் காரணமாக வேறு ஏதேனும் இறைவனுக்கு பலன் கிடைக்கப் போகிறதா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே சொல்கிறோம் இல்லையா, நான் சிவபெருமானை வழிபடுகின்றேன்.
யார் சொன்னா நான் சிவபெருமானை வழிபடுகின்றேன் அப்படின்ட்டு? கிடையவே கிடையாது. நாம சென்று இறைவனை வழிபடுகின்றோமா அப்படின்னா கிடையாது. நமது முன்னோர்கள் வகுத்து கொடுத்த நியதி. ஆரம்ப காலகட்டத்திலே இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்ட காலத்திலிருந்து இறைவன் அப்படிங்கிற தாற்பயம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஏற்படுகிறது. அதன் வரை இயற்கை இந்த மாதிரி சூழலிலேயே இயற்கையை தெய்வமாக வழிபட்டோம். இன்னும் இயற்கை தெய்வம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதில் பெரும் ஞானிகள் தன்னை உணர்ந்து தனக்குள் இருக்கின்ற தெய்வத்தை உணரும் பொழுது அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் இருப்பது தான் அண்டத்திலும் வியாபித்திருக்கிறது அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்ந்து எடுத்து சொல்லும் பொழுதுதான் அந்த இறைவனாகப்பட்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கின்றோம். அந்த இறைவனை தேடும் பொழுது, அவருடைய அருட்சக்தியை தேடும் பொழுது, அவர் எப்படிப்பட்ட குணம் வாய்ந்தவர் அப்படின்னு தேடும் பொழுது அன்பே வடிவமானவர்ங்கிறது தெரியுது. அதனையும் தாண்டி இந்த பிரபஞ்சம் வியாபித்திருக்கிறது அப்படிங்கும் போது, இந்த பிரபஞ்சமானது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கும் போது அவருடைய நடனத்தால் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையை முன்வைக்கிறார்கள். இப்போ இதில் எல்லாம் நாம் வழிபடுவதன் மூலமாகத்தான் இறைவனுக்கு இந்த நலன்கள் உண்டாகிறது, அவருக்கு பெரும் அந்த பெயர் கிடைக்கிறது என்று நினைத்தால் அதை விட ஒரு என்ன சொல்கிறது, அறியாமை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எதற்காக நாம் இறைவனை வழிபடுகின்றோம்? உள்ளத்தில் மகிழ்ச்சி இருப்பதற்காக, உள்ளத்தில் மகிழ்ச்சி குடிகொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக, தன்னை தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏன்னா மனிதன் ஏதோ பிறந்தான் வளர்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சமான விஷயம். அது இயற்கையாக நடந்து கொண்டே இருக்கிறது. மனிதன் மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் எந்த உயிரினம் தோன்றினாலும் அந்த உயிரினத்திற்கென்று ஒரு வாழ்க்கை சுழற்சியானது இருக்கிறது. அந்த சுழற்சியிலே அந்த உயிரினம் வாழத்தான் செய்கின்றது. அதுவும் தனது இனத்தை பெருக்குகிறது. இறுதியாக அந்த உடலை விட்டு அந்த ஆன்மாவானது பிரிகிறது. இது மனிதர்களுக்கும் பொருந்தும். மனிதன் ஒன்றும் அந்த உயிர்களை தாண்டிய ஒரு பெரிய ஜீவனெல்லாம் கிடையாது. என்ன ஒரு பக்குவமான நிலையை எய்துவதற்கு இந்த மனிதத்தன்மையானது உதவுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ மற்ற உயிரினங்களாக இருந்தால்தான் அந்த உயிரினத்திற்குள் என்ன விதமான எண்ணங்கள் தோன்றுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஒருவேளை அந்த உயிரினமாக இருந்தெல்லாம் பக்குவப்பட்டு அடுத்து இந்த மனித பிறவியை அடைந்திருக்கலாம். மனிதனுக்கு பேச தெரியும், மனிதனுக்கு சிரிக்க தெரியும், மனிதனுக்கு அந்த உள்ளார்ந்த உணர்ச்சி இருக்கிறது. 6ஆம் அறிவை இறைவன் கொடுத்திருக்கின்றார். எதையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிங்கும் போது அதன் வடிவாக இந்த இயற்கையின் செயல்பாடுகள், இந்த இயற்கையை தாண்டி வியாபித்திருக்கக்கூடிய அந்த இறைவனின் அருட்சக்தி, அந்த இறைவன் அப்படிங்கிறவரை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படின்னா கண்டிப்பாக இந்த மனித பிறவியில் முடிகிறது அப்படிங்கிறது நமது ஞானியர்கள் சித்தர்கள் நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதன் பயனாகவே நாம் இறைவனை வழிபடுகின்றோம். இந்த இறைவனை வழிபடுதல் அப்படிங்கிறதுல நிறைய பிரிவுகள் உண்டு, பல நாமங்கள் கொண்டு. நீங்கள் எந்த நாமத்தை சொல்லி வழிபட்டாலும் இறுதியில் சென்றடைய போவது அந்த பரமாத்மாவைத்தான். சிவபெருமான் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது பரமாத்மாவைத்தான் குறிக்கிறது, சிருஷ்டிகர்த்தாவைத்தான் குறிக்கிறது. நீங்கள் எந்த தெய்வத்தின் பெயரை சொன்னாலும் அந்த தெய்வத்தின் மந்திரத்தை சொல்வதன் மூலமாக நீங்கள் பலனடைகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக அது அந்த பரமாத்மா அந்த நாமத்தின் வழியாகவே உங்களது அந்த பக்தியை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிவபெருமான் அரும்பெரும் கருணையாளர், அரும்பெரும் கருணையாளர். நீ எந்த பெயரை சொல்லி அழைத்தாலும் ஏற்றுக்கொள்வார். அதுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம், உள்ளத்திலே அன்பு குடிகொண்டிருக்க வேண்டும், உள்ள முழுக்க அன்பால் நிறைந்திருக்க வேண்டும், கருணை நிறைந்திருக்க வேண்டும். பிற உயிர்களையும் உன்னை போல் எண்ணக்கூடிய அந்த எண்ணமானது உனக்குள் இருக்கும் பொழுது நீ எந்த நாமத்தை சொல்லி அழைத்தாலும், எந்த பெயரை சொல்லி அழைத்தாலும் இறைவன் அந்த இடத்திலே ஆவாகனமாகி உங்களுக்கு அருள் செய்கின்றார், உங்களுக்கு வழிகாட்டுகின்றார். இந்த இருட்டுக்குள்ளே நடக்கும் போது தத்தி தடுமாறி போவோம். ஒரு சின்ன தீக்குச்சி அந்த இடத்துல எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா தெளிவான பாதையானது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே போல தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கரடுமுரடாக இருக்கலாம், இருட்டாக இருக்கலாம், எப்படி போகிறதுனே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பக்தின்னு அந்த தீப்பொறியானது உங்களுக்குள் ஏற்பட்டு விட்டால் அந்த இறைவன் அந்த வெளிச்சமாக இருந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வழியை காட்டுகிறார். நீ எந்த பாதையில் செல்ல வேண்டுமோ அந்த பாதையை தெளிவாக காட்டுகிறார். அந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது இறைவனின் கருணையை, இறைவனின் கருணை. அந்த கருணையானது உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஏன்னா பல கஷ்டங்கள் நாம் படும் பொழுதும், வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டாலே கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா, இறைவனை வழிபட்டால், அதுலேயும் சிவபெருமானை வழிபட்டால் கஷ்டம் வருகிறது. கஷ்டம் யார் சொன்னா? யார் சொல்கிறது?
சிவபெருமானை வழிபட்டவர்கள் மட்டும் கஷ்டத்தில் ஆழ்த்தப்படுகிறார்களா? அவர்களுக்கு மட்டும் தொடர்ந்து கஷ்டம் வருகிறதா? இது என்ன கூற்று அப்படிங்கிறதே தெரியல. அப்போ கஷ்டமில்லாத மனிதனை உலகத்தில் காட்டுங்கள். சிவபெருமானை வழிபடவில்லை, அவன் கஷ்டப்படவில்லை, நிம்மதியாக சந்தோஷமாக மனம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றான். பணம் படைத்தவர்களை மட்டும் கை காட்டக்கூடாது. அவர்களிடம் போய் சென்று கேட்டால் மட்டும்தான் தெரியும் நிம்மதியாக இருக்கிறார்களா அப்படின்ட்டு, உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கிறார்களான்னு. அந்த இடத்துல அந்த ஆசை பேராசை கொடுக்கொண்டு இருந்தால் அந்த இடத்துல அன்புங்கிறதுக்கு பேருக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும், கருணைங்கிறது அங்கே இல்லாமல் போயிடும். நான் சொல்கிறது தூய்மையான உள்ளத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவபெருமானை வழிபடுவார்கள். ஏன்னா இறைவன் அவரை வழிபடும் பொழுது அவருடைய அந்த தன்மையையும் அடியார்களுக்கு கொடுப்பாராம். சிவபெருமான் கிட்ட இருக்கிற அந்த கருணைத்தன்மை யாருக்கிட்ட வருமா? சிவனடியார்களுக்கு வருமா? சிவனடியார்கள் அப்படின்னு சொன்னால் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. சிவனை தொடர்ந்து வழிபடுவர்கள், எதுவாயினும் அது இறைவன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. சிவனோட அந்த தன்மைகளை தனக்குள் அதை உருவேற்றி நாமும் இறைவனாகவே இருக்க வேண்டும். அதாவது இறைத்தன்மை படைத்தவர்களாக அவருக்கு என்னென்ன குணங்கள் இருக்கிறதோ முடிந்த அளவுக்கு அதையெல்லாம் நாம் பின்பற்றி வர வேண்டும் என்று ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது அவர்களுக்குள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மற்ற உயிரினங்களை பார்த்தால் அன்பு செய்கின்ற தன்மையானது சிவனடியார்களிடம் இருக்கும். இது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி. அந்த கருணைத்தன்மை இல்லாமல் போய்விட்டால், அந்த இடத்தில் மனிதம் இல்லாமல் போய்விட்டால், அந்த இடத்துல பக்திக்கு வேலையே இல்லாமல் போய்விடுகிறது. பக்திக்கு வேலையே இல்லாமல் போய்விடுகிறது. வள்ளலார் பெருமானை எடுத்துக்கொள்ளுங்கள். வள்ளலார் பெருமான் நம்ம சமகாலத்தில் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே வாழ்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்டியவர். மனிதர்கள் ஒரு சில நேரங்களில் இறை தூதுவர்களாக இப்படியும் நமக்கு கிடைக்கின்றார்கள். அதெல்லாம் அருட்பெரும் கொடை அப்படின்னே சொல்லலாம். திருவள்ளுவ நாயனார் ஆகட்டும், தனது அந்த குரட்பாவின் குரல் மூலமாகவே நமக்கெல்லாம் வாழ வழிகாட்டி இருக்கின்றார். அதெல்லாம் இறைவனுடைய செதுக்கப்பட்ட எழுத்துக்கள், இறைவனால் செதுக்கப்பட்ட எழுத்துக்கள், தூதரின் மூலமாக. இறை தூதர் அவர் திருவள்ளுவ நாயனார். அப்போ அது போல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு இறைவன் அப்பப்போ இந்த ஞானியர்கள் சித்தர்களையெல்லாம் அனுப்புகிறார்கள். இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூ உலகத்திற்கு அவர்கள் அனுப்புகிறார்கள். அவர்களும் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம் வாழ்கின்ற வாழ்க்கையானது ரொம்ப உண்மையானது, இது நீண்ட நெடிய காலம் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே இருக்கும் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாத மனிதனே இல்லை. இந்த அகங்காரம் இல்லாத மனிதனே இல்லை. நான் நினைப்பது தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த தன்மை அப்படியே வெறும் தன்மை அப்படின்னு சொல்லலாம். சொடக்கு போடுற நேரத்தில் இந்த வாழ்க்கையானது மாறிவிடுகிறது. ஒரு நொடி தான் எல்லாமே மாறிவிடுகிறது. அந்த மாறக்கூடிய உலகத்திலே நீ மட்டும் நிலையாக இருப்பாய் என்றால் எப்படி? நீ மட்டும் நிலையாக இருக்க முடியுமானா இருக்க முடியும். இறைவனை உன் மனதிற்குள் ஆவாகனம் செய்துவிட்டால் நிலையாக என்ற தன்மை உடலுக்கு கிடையாது. அந்த உள்ளத்திலே இறைவன் நிலையாக குடிகொண்டு விட்டார் என்றால் உனது ஆன்மாவானது பெரிய இடத்திற்கு உயர்த்தப்படுகின்றது. அதுதான் நிலைத்தன்மை, அதுதான் உண்மைத்தன்மை. அந்த ஆன்மாவானது இறைவனை உணர்கிறது, இறைவனுடன் இரண்டர கலக்கிறதுனா அதை விட அரும்பெரும் பாக்கியம் இந்த உலகத்திலே வேறுன்னு இருக்க முடியும். இந்த ஜீவனாக எடுத்த பிறப்பிற்கு அதுதான் முன்னுதாரணமாக இருக்கும், அதுதான் சுத்தமான ஒரு காரணமாக இருக்கும். அந்த காரணத்திற்காகத்தானே இங்கே வந்தோம், அந்த காரணத்திற்காகத்தானே வந்தோம். பெரிய தீப்பொறியிலிருந்து கிளம்பிய சிறிய தீப்பொறி நாம், அப்படியே ரொம்ப சின்ன தீப்பொறி நாம் சிதறிவிட்டோம். மீண்டும் அதனுடன் கலப்பது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். தனியாக இருக்கும்போது நீ தனி தீப்பொறி தான், அது மீண்டும் அந்த பெரிய தீப்புழம்பிலே கலந்து விட்டால் அந்த இடத்திலே கிடைக்கக்கூடிய ஆனந்தத்திற்கு ஒரு அளவே இல்லாமல் இருக்கும். அப்போ தெளிவாக நம்ம மனசு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா, இறைவனை வழிபடுவதால் நமக்கு நன்மையை தவிர இறைவனுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. சிவபெருமான் என்னை வழிபடு என்று யாரிடமாவது கேட்டாரா? அந்த சிருஷ்டிகர்த்தா என்னை வழிபட்டால் எனக்கு இந்தந்த பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும் என்று யாரிடமாவது சொன்னாரா? கிடையாதே. நாம முயற்சி செய்து நமக்கு அப்பாற்பட்ட இயற்கை இருக்கிறது, இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கும் அல்லவா, அந்த சக்தி யாதனை தேடி நமது ஞானியர்களும் சித்தர்களும் அதனுக்கு அடிப்படையான இலக்கணத்தை வகுத்து இதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பவர் அந்த சிவபெருமான் அப்படிங்கிறத சொல்லி அவரை வழிபடும் போது மனதுக்குள்ளே அமைதி கிடைக்கிறது. அவரை உணரும் பொழுது மனதிற்குள்ளே அப்படி ஒரு இன்பமானது பீரிட்டு வருகிறது. அந்த இன்பத்திற்கு ஈடு இணை இந்த பிரபஞ்சத்திலே எதுவும் இல்லை. நடனமாடுகின்ற அந்த
அந்த நாட்டியக்காரர் அல்லவா, நடராஜ பெருமான் ஆடுகின்ற அந்த ஆட்டத்தில் இந்த பிரபஞ்சம் இன்னும் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த பிரபஞ்ச இயக்கம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் கூறி சென்ற ஞானியர்களும் சித்தர்களும் வாழ்வதற்கு நமக்கு வாழ்க்கை முறையும் வகுத்து காட்டியிருக்கிறார்கள். வாழ்வதற்கு இன்னும் நமக்கு வாழ்க்கை முறையும் வகுத்து காட்டியிருக்கிறார்கள். போட்டி பொறாமை எல்லாம் இல்லாமல் இந்த பணம் அப்படிங்கிறதெல்லாம் இடையில வந்தது தானே. ஆனால் உண்மையாக ஆரம்பத்திலேருந்து வர்றது அப்படிங்கிறது அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான், இந்த இரக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். மனிதன் வேட்டையாடி சாப்பிட்டான், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. அன்றைய காலகட்டத்திலே அவனுக்கு அது உணவாக தெரிந்தது. அதன் பின்னர் படிப்படியாக பல வளர்ச்சி நிலைகளை அடைந்து ஒரு பக்குவ நிலையை எய்தியும் போது எனக்கு உயிர்கொலையை செய்வதற்கு மாற்றாக இன்னொரு உணவு இருக்கிறது, இதுவும் உடலை வளர்க்க உதவும் அப்படிங்கும் போது அதனை நின்று தனித்து இந்த மாற்று உணவுகளை எடுத்துக்கொண்டார். அப்போ இன்னுமே சில பேர் வள்ளலார் பெருமான் காட்டிய வழியிலே செல்பவர்கள் உணவை எடுத்துக்கொள்ளாமல் காற்று தண்ணீரை மட்டும் எடுத்துக்கொண்டு இன்னும் உயிர் வாழ்கிறார்கள் என்றால் இன்னும் வழி இருக்கிறது, இன்னும் வாழ வழி இருக்கிறது. எது இப்போ நம்ம சாப்பிட்ற உணவை தாண்டியும் வாழ்க்கையானது இருக்கிறது. ஆனால் அதை நம்ம எப்படி தெரிந்து கொள்ளப் போகின்றோம், எப்படி அதன்படி வாழப் போகின்றோம் அப்படிங்கிறத சூட்சமத்தை தான் நம்ம இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. நம் கண்ணுக்கு புலப்படாத சூட்சமங்கள் ஏராளம் ஏராளம். நம்ம நினைப்பதெல்லாம் நாம் கண்ணுக்கு முன்னாடி தெரிவதுதான் உண்மை, நாம் பார்ப்பது மட்டுமே உண்மை, எனக்கு காட்சி கொடுத்தால்தான் இறைவன், இப்படி பல விஷயங்களை நம் மனதினுள்ளே ஏற்றிக்கொண்டு இறைவனை உணர மறுக்கின்றோம். உண்மையாக சொல்லப்போனால் இறைவனை உணர மறுக்கின்றோம். உன் அருகே இருக்கின்றான், நீ துன்பப்படும் போது உன் தோளிலே கை வைத்து தட்டி கொடுக்கின்றான், நீ சந்தோஷமாக இருக்கும்போது நீ சிரிக்கின்ற புன்னகையை பார்த்து அவரும் சிரிக்கின்றார். நீ எந்த உணர்ச்சிகளில் இருந்தாலும் அந்த உணர்ச்சிகளில் உன் அருகே நின்று உன்னை ஆசுவாசப்படுத்துகின்றார், உண்மையை உணர வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார். ஆனால் அவர் பேசுகின்ற அந்த பேச்சை உன்னால் கேட்க முடிவதில்லை. காரணம், இந்த புற உலகத்திலே நாம் கொண்ட நாட்டத்தின் காரணமாக, பார்ப்பதெல்லாம் உண்மை என்று நினைப்பதன் காரணமாக, கேட்பதெல்லாம் உண்மை என்று நினைப்பதன் காரணமாக உண்மையான பருப்பொருளை காண முடிவதில்லை, உண்மையான குரலை நம்மால் கேட்க முடிவதில்லை, உண்மையான அந்த அன்பையும் உணர முடிவதில்லை. அதெல்லாம் எப்போ சாத்தியம் அப்படின்னு பார்த்தோன்னா, இறைவன் இருக்கின்றான் என்பதை ஆழமாக நம்பி அதற்கான வழியை தேடி, எதற்கான வழியை, அவரை உணர்வதற்கான வழியை தேடி அவரை உணர முற்படும் பொழுது, படிப்படியாக அதன் படிநிலையிலே நாம் முன்னேறும் பொழுது கண்டிப்பாக இறைவன் பேசுவதை நம்மால் கேட்க முடியும், இறைவன் உங்கள் அருகே இருப்பதை உங்களால் உணர முடியும், இறைவனை உங்கள் ஞானக்கண்ணால் காண முடியும். அப்படிங்கிறது தான் நமது முன்னோர்கள் நமக்கு கூறி சென்ற ரகசியம். திருமூலப் பெருமான் திருமந்திரத்திலே எழுதும் பொழுதும், திருவாசகத்தை மணிவாசகப் பெருமான் எழுதும் பொழுதும், தேவார பதிகங்களையெல்லாம் அப்பர் சுந்தரர் போன்றவர்களெல்லாம் எழுதும் பொழுதும் அவர்கள் உள்ளத்திலே நின்றது எது அப்படின்னா, அந்த உண்மையான பக்தி, உண்மையான அன்பு, உண்மையான உணர்தல். அது எல்லாம் தான் அவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்திலே இவ்வளவு பெரிய ரகசியங்களை எழுத்தின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்க செய்தது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருந்தது இறைவனின் அருட்கருணை. இறைவனின் அருட்கருணை. அவரின் பெருமையை சொல்ல வேண்டும் என்றில்லை, அவரின் பெருமையை சொல்வதிலே அவர்கள் கொண்ட மகிழ்ச்சியைத்தான் அந்த இடத்துல எடுத்து காட்ட வேண்டும். மணிவாசக பெருமான் கதறல் அது. திருவாசகம் என்பது மணிவாசக பெருமானின் கதறல். அதை காது கொடுத்து நாம் கேட்கும் பொழுது அவருடைய அந்த ஏக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். கிடைத்த வாய்ப்பை விட்டுவிட்டேனே அப்படிங்கிற அந்த ஏக்கம் அந்த திருவாசகத்தின் முழுமையாக நமக்கு தெரிய வரும். அதுபோல பக்தியிலே ஒரு நல்ல நிலையை அடைந்தவர்கள், இறைவனுக்கு தன்னால் ஆகப்போவது எதுவும் இல்லை என்று உணர்ந்தவர்கள், எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பக்தி செலுத்துகின்றனர். ஏன்னா பக்தியிலேயே நிறைய வகை இருக்குது. இப்போ எல்லாம் கொடுக்கல் வாங்கல்லாம் இருக்குது பக்தியில். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இதை கொடுக்குறேன், நீ இதை கொடு அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. நான் இதையெல்லாம் இறைவனுக்கு செய்கின்றேன், இறைவன் ஆலயத்திற்கு செய்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. எப்பா யாருப்பா உனக்கு கொடுத்தா நீ திருப்பி செய்கிறதுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் படைக்காத ஒரு பொருளை எடுத்து நீ இறைவனுக்கு திருப்பி செய்தாயா அப்படின்னு கேட்டால் கிடையாது.
நான் சம்பாதித்த பணத்தின் மூலமாக நான் செய்தேன்னா, சம்பாதிப்பதற்கு ஆற்றலையும் உடலுக்கு தெம்பையும் அதே போல் அந்த சூக்ஷமமான எல்லா விஷயங்களையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் அதற்கும் பதில் இல்லை. ஆனால் நான் சம்பாதித்தேன், நான் வைத்திருந்த பொருளின் மூலமாக செய்தேன், நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் அவருக்காக அவரே செய்து கொண்ட விஷயங்கள் சில விஷயம். அது தன்னுடைய இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றா கிடையாது. நீ கொண்ட ஆசையின் காரணமாக, உன் மனதிலே எழுந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவர் அதற்கான வழியை ஏற்படுத்தி உனக்குள் அந்த மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும். அப்பொழுதாவது நீ உனக்குள் இருக்கக்கூடிய அந்த அரும்பெரும் சக்தியை உணர்ந்து கொள்வாயா அப்படிங்கிறத. ஏன்னா நீ ஆசைப்பட்டு கேட்குற, அது நடக்குது. அப்போ அந்த நடப்பதற்கு காரணமாக இருந்த சூட்சமத்தை நீ எப்பொழுது உணர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுது தான் நீ இறையை தேட ஆரம்பிப்பாய். கேட்டது கிடைத்தது, நான் செய்தேன் அப்படிங்கிறது அந்த இடத்துல விஷயம் இல்லை. நான் இறைவனுக்கு ஆலயம் கட்டணும்னு நினச்சேன், கட்டிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது அந்த இடத்துல. அப்போ அந்த சூக்ஷமமாக உன்னை அந்த ஆலயத்தை எழுப்ப வைத்தது யார்? அதற்கான ஆற்றலை உனக்கு கொடுத்தது யார்? அதற்கான செல்வம் கிடையாது, அதற்கான ஆற்றலை உனக்கு கொடுத்தது யார் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் புலப்படும். அந்த பெரிய விஷயங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையாக நமக்கு வேண்டும் என்பது பூரணமான அன்பு மட்டும்தான் அப்படிங்கிறத காலம்தான் நமக்கு காட்டி கொடுக்கும். காலம்தான் காட்டி கொடுக்கும். மாறாக எந்த விஷயம் நம்ம மனசுக்குள்ளே ஏற்பட்டாலும் அந்த மனதனுடன் நாம் இணைந்து இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியும். நம்ம எப்படி எண்ணம் நமக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் புற உலகம் அப்படிங்கிறதும் காட்சியளிக்கும். நம்ம மனசில் சுத்தமான எண்ணங்கள் இருக்கிறது, நாம் நினைப்பது எல்லாம் ஒரு சுத்தமான எண்ணங்களாக இருக்கிறது, உண்மையான எண்ணங்களாக இருக்கிறது, சத்தியத்துடன் கூடியதாக இருக்கிறது அப்படின்னா நாம் பார்க்கின்ற உலகமும் சத்திய வடிவமாகவே தெரியும். மனதுக்குள்ளே முழுவதும் அழுக்கு தான் நிரம்பி இருக்கிறது. மனதினுள்ளே தீய எண்ணங்கள் மட்டுமே குடிகொண்டு இருக்கிறதுனா உங்களுக்கு தீய எண்ணங்கள் உடையவர்களாக மட்டும்தான் கண்களுக்கு தெரிவார்கள். இந்த ஊடால இருக்கக்கூடிய நல்லவர்கள் கண்ணுக்கு தெரிவதே இருக்காது அந்த நேரத்தில். இது இயற்கையாக நம்மளே பார்க்கலாம். ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் யாரை பார்த்தாலும் அந்த சந்தோஷ நிலையிலே இருப்பவர்களைத்தான் உங்களால் பார்க்க முடியும். மனம் துக்கமாக இருக்கிறதுனா அப்போ யாரை பார்த்தாலும் எல்லாம் சோகத்தை தான் உங்கள்கிட்ட கொட்டுவாங்க. அப்போ தெரிந்து கொள்ள வேண்டியது, நமக்குள் நம்ம எப்படி வைத்து கொள்கிறோமோ அதே போல தான் நம் புற உலகத்தில் உள்ளவர்களும் அந்த வட்டத்திற்குள்ளே வருவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது சத்திய வாக்கு, சத்திய உண்மை. ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் அப்படின்னு நினச்சி அதற்கான முயற்சியை செய்தீர்கள் என்றால் இறைவன் அந்த ஒத்த மனதுடையவர்களை உங்களை சுற்றி வர செய்வார். அதே போல் ஒரு குழந்தைக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் நாம் நினைக்கவில்லை, இறைவன் சொல்கிறார், நம் மனதிலே அது உதிக்கிறது, நாம் வாங்கி கொடுக்கின்றோம். அப்போ அதற்கு ஒத்த சிந்தனை உடையவர்கள் உங்களை சுற்றி இருப்பார்கள். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் ஒருவருக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த தீமைக்கு உதவுபவர்கள் உங்களை சுற்றி வருவார்கள். இது இயற்கை, இது பிரபஞ்ச ரகசியம். நீ என்ன நினைக்கின்றாயோ அது நடக்கும். நல்லதை நினைத்து விடுங்கள், நல்லதை நினைத்து விடுங்கள். ஏன்னா கர்மா அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. நம்ம என்ன செய்கிறோமோ அது திருப்பி வரப்போகுது. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரப்போகுது. அப்போ எதை செய்யணும்? அன்பு செய்யுங்க, பிறர் மீது அன்பு செய்யுங்கள். அந்த அன்பு நமக்கு மீண்டும் வரும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு உணர்வாக இருக்குமே தவிர நாம் செய்கின்ற தீமைகள் எல்லாம் நமக்கு மீண்டும் மீண்டும் வரும்போது அது கஷ்டமாகத்தான் இருக்கும். சொல்கிறாங்க இல்லையா, இப்போ சிவபெருமானை வழிபட்டால் கஷ்டம் வருமா? கிடையாது. அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. சிவனை வழிபடுபவர்கள் எப்போவுமே தனித்துவமான ஆனந்தத்திலே இருப்பவர்கள், தனித்துவமான ஆனந்தத்திலே இருப்பவர்கள். அதை மீறி ஏதாச்சும் இறைவன் அவர்களை சோதிக்கிறார்கள் என்றால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவருக்கு தெரியும் நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்கள் என்று. நீங்கள் பக்தியிலே மிக உயர்வானவர் என்று இறைவனுக்கு தெரியும். அந்த பக்தியை உலகறிய செய்ய வேண்டுமென்றால், இந்த கூட்டத்திற்குள்ளே நீங்கள் தனித்து தெரிய வேண்டுமென்றால் அதற்கான வினைகளில் நீங்கள் ஈடுபட்டு உங்களை நிரூபிக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை உருவாக்குகின்றார். அதிலே நீங்கள் மிளிர்கிறீர்கள். அப்படிங்கும் போது உங்களுடைய பக்தியானது இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, அந்த பிரபஞ்ச வெளியிலே பறந்து கிடக்கும். பிரபஞ்ச வெளியிலே பறந்து கிடக்கும். அந்த சோதனைகள் உங்களுக்கு வராமல் இருந்திருந்தால், நீங்கள் அதை செயல்பாடாக காட்டாமல் இருந்திருந்தால், இன்றைய காலகட்டத்திலே நாயன்மார்களின் பெயர்கள் எப்படி நிலைத்திருந்திருக்கும்? அதை தாண்டி பல சித்தர்களும்
அதே போல நிறைய சிவனடியார்களின் பெயர்களும் என்ற காலத்தினால் பொறிக்கப்பட்டிருக்கிறதென்றால் எப்படி என்றால் பல கட்ட அந்த கர்மாக்களையும் தாண்டி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்து அது எவ்வளவு கடினமாக வேலையாக இருந்தாலும் முடித்ததன் காரணமாக இன்று காலத்திலே அவர்களின் பெயர் வெட்டப்பட்டிருக்கிறது. அது இறைவன் செய்த அந்த இடத்துல என்ன அப்படின்னா பெரிய விஷயம். அது ஒருத்தருடைய பெயர் காலத்திலே நீடித்து நிலைத்திருக்காது. எத்தனையோ கோடி பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. இந்த உலகம் தோன்றியதிலிருந்து எத்தனை உயிரினங்கள் பிறந்து வாழ்ந்திருக்கும். எத்தனை பெயர்களை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம். ஒரு சில பெயர்கள் மட்டும்தான் காலத்தை தாண்டி நிலைத்திருக்கும் அப்படின்னா அவர்கள் அதற்கான முயற்சியும் அதற்கான பணிகளையும் செம்மையாக செய்திருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் இந்த இடத்தில். அப்போ நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை இறைவனின் அந்த வழிகாட்டல் தொட்டு அவரை பின்பற்றி நாம் செல்கின்றோம், அவர் கையை பிடித்து கொண்டு நாம் செல்கின்றோம் அப்படின்னா அந்த பாதையானது சரியான பாதையாக இருக்கும். இறைவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்ம இயக்கி கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த இயக்கத்திற்கான காரணத்தை புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டால் ஒவ்வொருவர் வாழ்க்கையும் உத்தமமானதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் கடந்து தான் வருகின்றோம். நாம் கடந்து வருகின்றோமா, அது நம்மை கடந்து செல்கிறதா அப்படிங்கிற விஷயமெல்லாம் நமக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா என் நிகழ்வும் நம் சம்பந்தப்பட்டு இருப்பதில்லை. நமக்கு நிகழ்கின்ற அல்லது நடத்தப்படுகின்ற அந்த வினையானது கூட நம்மை மட்டும் சார்ந்திருப்பதில்லை அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவ்வளவு சாதாரணமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் கடினமான விஷயம்தான். சிவபெருமானுடைய அருள், அவருடைய நினைவு நம் மனதினுள்ளே வேரூன்ற அவரை பற்றிய எண்ணங்கள் மட்டுமே நமக்குள் குடிகொண்டிருக்கிறது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக உள்ளே இருக்கக்கூடிய சில தேவையில்லாத அழுக்குகள் எல்லாம், மனதினுள்ளே படிந்துள்ள தேவையில்லாத அழுக்குகள் எல்லாம் அதுவே நீங்கி போய்விடும். மனதுக்குள்ளே கோபம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கும்போது சிவபெருமானை நினைத்து எப்பொழுது ஜெபம் செய்ய ஆரம்பிக்கின்றீர்களோ அப்பொழுது படிப்படியாக அந்த கோபத்தன்மை அப்படிங்கிறது நம்முள்ளே குறைந்து விடுகிறது. காம குரோத எண்ணங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அவருடைய நினைவானது மனதிற்குள்ளே பூரணமாக அந்த இடத்துல நிற்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறதும் சரி, வாழ்க்கையில் இந்த காலம் அப்படின்னு சொல்கிறது, நம்ம நேரம் இல்லையா, இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லா பெரியோர்களும் சொல்லியிருப்பார்கள், எல்லா ஞானியர்களும் நமக்கு சொல்லியிருப்பார்கள். ஆனால் நம்ம மனது அதை எப்பொழுதுமே ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை. காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பதில் நம்ம யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை சொல்லப்போனால். ஏன்னா நிறைய சொல்கிறாங்க இல்லையா, காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லப்படுகின்றது. அதையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதுகின்றோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த பேச்சை கேட்டுட்ருக்கீங்க. இந்த பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கப்போ உங்கள் கடிகாரத்தை பாருங்கள், ஒரு நொடி நகர்ந்து போகும். நம்ம வாழ்க்கையில் அந்த ஒரு நொடியானது நகர்ந்து விட்டது. மீண்டும் அந்நொடியை நம்மால் பெற முடியாது அப்படிங்கிற யதார்த்தமான உண்மையானது நமக்கு தெரிய வரும். அதில் எதுவும் உங்களுக்கு ஐயப்பாடு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா போன நேரத்தை நம்மால் மீட்டு கொண்டு வர முடியாது, இழந்த வாழ்க்கையையும் மீட்டு கொண்டு வர முடியாது, நிகழ்ந்த நிகழ்வையும் மாற்றியமைக்க முடியாது என்ற பேருண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது சற்றே கசப்பான மருந்து தான், இல்லை என்றாலும் கூறவில்லை. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா கசப்பானதாக இருக்கும். நடந்துருச்சே, அது இப்படி நடந்திருந்தால் நல்லா இருக்குமே நினைக்க வேணாம், நல்லா இருக்குமே தவிர அப்படி நடக்கும் அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னா கிடையாது. எல்லாம் இறைவன் சித்தமே அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ளே வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம தெளிவாக இருக்க வேண்டியது கொடுக்கப்பட்ட வாழ்க்கையும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் சரி. ஏன்னா யாருக்கு எந்த நேரம் அப்படிங்கிறத இறைவன் ரொம்ப ரகசியமாகவே வைத்திருக்கின்றார். அப்படி இருக்கும் பட்சத்தில்
அந்த ரகசியமான வாழ்வுக்குள்ளே வாழ்க்கையை வடிவமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது போல நீ வடிவமைத்துக்கொள் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கிறார். இல்லை எனக்கு எல்லாம் விதிக்கப்பட்டது கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னா அது நாம தேடிக்கொண்டது. நல்லா உணர்ந்து பார்த்தா தெரியும். கஷ்டம் அப்படிங்கிறது நாம தேடிக்கொண்டது. உனக்கு என்ன வேண்டும் என்று ஆழமாக மனதிலே நீ நினைக்கிறாயோ அதை இறைவன் கொடுக்கின்றார். அப்படி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையுடனானதாக இருக்க வேண்டும். உனது வேண்டுதலும் சரி, உனது பிரார்த்தனைகளும் சரி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அசைக்க முடியாத நம்பிக்கையுடையதாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக உனக்கு என்ன வேண்டுமோ அதை இறைவன் கொடுக்கின்றார். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்கள் அப்படியெல்லாம் இறைவன் மீது சந்தேகம் கொள்ளுதலே வேண்டாம். நீங்கள் எதை கேட்டாலும் முழு மனதுடன் நல்லா யோசிச்சுட்டு தான் கேட்கணும். ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் எதை கேட்டாலும் சரி இறைவன் கொடுப்பார். ஆனால் அதற்கு முறை ஒரு 1 அல்லது 2 முறை யோசித்து விட்டு அந்த விஷயத்தை இறைவன்கிட்ட கேட்கணும். ஏன்னா பக்குவம் இல்லாத மனது இன்று ஒரு விஷயத்தை சரின்னு நினைக்கும், அதே பக்குவம் இல்லாத மனது நாளை வேறொரு விஷயத்தை சரின்னு நினைக்கும். அப்போ நம்ம இதை இறைவனிடம் கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு கேட்கணும். அதுக்குத்தான் நிறைய சிவனடியார்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே அவர்கிட்ட கேட்கறதில்லை. ஐயன்ட்ட எதையும் கேட்கறதில்ல. எப்போ எனக்கு என்ன வேணும் என்ன நல்லதுங்கிறது உனக்கு தெரியும், நீ பார்த்து நடத்தி வை அப்படின்ட்டு எப்போவுமே போயிடுவாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கால நேரம் கடந்து போகின்றது அல்லவா, அந்த காலமும் நேரமும் சரி பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்கம், பொன், இந்த மாதிரி எந்த வார்த்தைகளாலும் அதை நம்மால் விவரிக்க முடியாது. அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம், பொக்கிஷமான விஷயம் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு மணி துளிகளும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்போ என்ன பண்ணணும்? எனக்கு கிடைத்த வாழ்க்கை ரொம்ப அரிதான வாழ்க்கை, எனக்கு இது மீண்டும் கிடைக்குமா அப்படின்னு தெரில. இப்படி ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையிலே எம்பெருமான் ஈசனை நினைக்கக்கூடிய வரமானது கிடைத்திருக்கிறது. ஏன்னா அரும்பெரும் பாக்கியம் அது. எல்லாத்துக்கும் அந்த வரம் கிடைக்கவில்லை. 800 கோடி பேர் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அனைவருக்கும் சிவபெருமானை வழிபடக்கூடிய அந்த வாய்ப்பை அவர் நல்கவில்லை, அல்லது அந்த வாய்ப்பை அவர்கள் பெறவில்லை. ஆனால் அதில் அற்புதத்திலெல்லாம் அற்புதமாக நமக்கு அந்த வாய்ப்பை இறைவன் நல்கியிருக்கிறார். அந்த சிவபெருமான் என்கின்ற பேராற்றலை உணர்வதற்குரிய அந்த ஒரு ஏக்கத்தை, தாகத்தை நம்மிடம் உண்டு செய்திருக்கின்றார். அந்த வாய்ப்பானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிங்கும் போது ஒவ்வொரு நொடி பொழுதையும் நாம வடிவமைத்தோமேயானால் இந்த வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழ முடியும். கிடைத்தற்கரிய வாழ்க்கை, மீண்டும் ஒரு முறை இவ்வாழ்க்கை கிடைக்குமா என்று தெரியவில்லை, இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையும் பார்த்தால் நாம் வடிவமைத்து வாழ வேண்டும். வடிவமைத்துன்னு சொல்கிறோமே, இது எப்படி வடிவமைக்கிறது அப்படிங்கிற கேள்வியானது எல்லாத்து மனசுக்குள்ளேயுமே எழும். கண்டிப்பாக எழணும். இப்போ எனக்கு நியாயமாகப்படுவது, அடியேனுக்கு நியாயமாகப்படுவது இன்னொருவருக்கு அநியாயமாகப்படும். இது இயற்கையின் நியதி, இயற்கையின் நியதி. இப்போ ஒரு புலியானது மானை வேட்டையாடுகிறது என்றால் மானின் பார்வையிலே அது கொடூரமான செயல். அதை பார்க்கின்ற நமக்கும் பார்த்தீங்கன்னா அது கொடூரமான செயல். ஆனால் புலியின் பார்வையிலே தனது வயிற்று பசிக்கு அது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்சதோ அதை செய்தது. அது உணவுக்கான போராட்டம். இப்போ இதில் நியாயம் எது அநியாயம் எதுன்னு சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பது யார் அப்படின்னு கேட்டால் இறைவன் மட்டுமே, நாம் அல்ல. அந்த மாதிரி எல்லா செயல்களிலுமே நியாயமும் உண்டு, அநியாயம் உண்டு. ஒரே செயல் 2 பகுதிகளாக பார்க்கப்படும். ஒன்று நியாயமாக பார்க்கப்படும், இன்னொன்று அநியாயமாக பார்க்கப்படும். இப்படி விதிக்கப்பட்ட நியதியிலே நாம் வாழ்க்கையை வடிவமைத்து வாழ வேண்டும் என்றால் நம் மனது அமைதியாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதுதான் வடிவமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம இப்பெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சொகுசு வாழ்க்கைக்காக நமது மனதை எல்லாம் அடமானம் வைத்து விட்டு கொண்டு போய் பேங்க் லாக்கர்லேயோ இல்லை எங்கேயாச்சும் அடமான கடையிலேயே வைக்கிற மாதிரி, நகைகள்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி அந்த உள்ளே இருக்கிற மனசவே அடமானம் வச்சிட்றாங்க. அதுக்குள்ளே இருக்கிற மனசாட்சி அப்படிங்கிற விஷயத்தவே அழித்து விடுகிறார்கள். வேண்டாம் அதெல்லாம் இருந்ததுன்னா வாழ்க்கையில் பிழைக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு எண்ணத்தை உண்டாக்கி கொண்டு தனது வாழ்க்கையை வேறொரு மாதிரி வடிவமைத்து வாழ்கின்றார்கள். ஆனால் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது எந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, உன் மனமானது எதையும் எதிர்பார்க்காமல் அமைதியாக ஒரு நிலையிலே இருக்கிறது. அப்படிங்கும்போது அது உண்மையான ஆனந்தமாக இருக்கும். இப்போ அமைதியாக உட்காந்துருக்கும். இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னே வச்சுக்கோங்க. இந்த கேட்டுக்கிட்டு இருக்க சந்தர்ப்பத்தில் உங்கள் மனது இதை மட்டும்தான் கேட்கிறதா அப்படின்னு உத்து
உத்து கவனித்து பார்த்தீர்கள் என்றால், வீட்டில் பால் வச்சோம் பால் கொதிக்குது, அதே போல் அரிசி வச்சோம் ஊற வச்சோம் ஊறிடுச்சா, வீட்டில் வெளியே போனாங்களே வந்துட்டாங்களா, இந்த மாதிரி பல எண்ணங்களால் அது சூழ்ந்து காணப்படும் ஒவ்வொருத்தருக்கும். அப்படி இல்லாமல் இந்த ஒரு விஷயம் மட்டுமே, இந்த ஒரு எண்ணம் மட்டுமே மனதிலே இருக்கிறது அப்படிங்கும் போது அது பக்குவப்பட்ட மனது. அந்த பக்குவப்பட்ட மனதிலே அமைதியானது கூடிக்கொண்டு இருக்கும். பல எண்ணங்கள் வராமல் அந்த பல எண்ணங்களின் தொகுப்புகளை குறைத்து ஒரே எண்ணமாக மாறி இருக்கும் பொழுது அந்த மனமானது பக்குவப்பட்டு காணப்படும். பக்குவப்பட்ட மனமானது ஏகாந்த நிலையிலே இருக்கும், எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது எப்போ கிடைக்குதுன்னா, அந்த ஏகாந்த நிலை எப்போ கிடைக்கிறதுனா, பக்குவப்பட்ட மனதிற்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அந்த எண்ணமும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இறைவனாக இருக்கும், இறைவனை எண்ணியே இருக்கும். அந்த இறைவனை நினைத்து இருக்கின்ற மனதிற்கு எந்த ஆசையும் இருக்காது, எந்த தாகமும் இருக்காது, எந்த கோபமும் இருக்காது, எந்த கர்வமும் இருக்காது. இந்த மாதிரி என்னென்ன மாசுகள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் தவிர்த்து அது ஏகாந்த நிலையிலே அமர்ந்திருக்கும். அதுதான் உண்மையான இன்பம். அப்போ வாழ்க்கையை, இந்த நிமிடத்தை எப்படி வடிவமைத்து வாழ வேண்டும் என்றால், இறைவனை நினைப்பதன் மூலமாக, இறைவனை பற்றி சிந்திப்பதன் மூலமாக, இறைவனே நமக்குள் இருக்கிறார் என்பதை உணர்வதன் மூலமாகத்தான் வாழ்க்கையை கட்டமைத்து வாழ முடியும். இது எல்லா நேரத்திலையும் இப்படியே நினைத்து கொண்டிருந்தால் வேலை செய்வதில்லையா, வினையை ஆற்றுவதில்லையா அப்படின்னா, நமக்கான கர்மத்தை நாம் சரியாக செய்ய வேண்டும், அதிலெல்லாம் தவறில்லை. வீணாக கேளிக்கைகளிலே நாம் நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக வீண் செய்து விடுகின்றோம் இல்லையா? காலத்தையும் நேரத்தையும் விரயம் செய்வதில் மனிதனுக்கு ஒப்பானவர்கள் என்று யாருமே கிடையாது. நமது மனதானது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று புறப்பொருட்களின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு அந்த காலத்தை வீணடித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருப்பவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் சொல்ல முடியும். உனக்குள்ளே நீ இன்பத்தை காணாமல் புறப்பொருளிலே தேடி தேடி அலையும் போது உன்னை சொல்லுவாங்க இல்லையா, உன்னை திருப்திப்படுத்துவதற்கு இந்த உலகத்திலே வேறு எதுவும் இருக்காது. உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான பொருள் புற உலகத்திலே எங்கேயும் கிடைக்காது. அந்த மகிழ்ச்சியானது உனக்கு எங்குதான் கிடைக்கும் என்றால் உன் உள்ளத்திலே தான் கிடைக்கும், உன் மனதிலே தான் கிடைக்கும், உனக்குள் தான் கிடைக்கும். அதை நீ அங்கு விட்டுவிட்டு எல்லா இடங்களிலும் தேடி அலைவதன் மூலமாக ஒரு பயனும் அங்கு இருக்க போவதில்லை. அப்படிங்கிறத தெரிந்து கொண்டால்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தமானது புரியும். அப்போ வடிவமைக்கணும், காலத்தை வடிவமைக்கணும். எந்தெந்த நேரம் எனக்கு வினையாற்றியது போல, என் கர்மத்தை ஆற்றியது போக மீதமாக தெரிகிறதோ அந்த நேரத்திலெல்லாம் இறைவன் பற்றிய சிந்தனைகளிலே இருக்க வேண்டும், இறைவனின் நாம ஜபத்தை செய்ய வேண்டும். இறைவனை பற்றியே யோசித்து கொண்டிருக்கும் போது இந்த எண்ண கீற்றுகளை நம்மால் குறைக்க முடியும். பல எண்ணங்கள் வருவதை தவிர்த்து இறைவன் மீது மட்டும் எண்ணத்தை குவிக்க முடியும். இந்த பழக்கமானது தொடர்ந்து நிகழ ஒரு கட்டத்தில் இயல்பான வாழ்க்கையே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணங்கள் இல்லாமல் ஓர் எண்ணத்தில் நாம் செயல்படக்கூடிய வகையிலே அமையும். நீ செய்கின்ற வினையவே தெளிவாக செய்வாய். வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வேலையில் கவனச்சிதறல் இருக்கும். நம்ம இப்போ சொன்ன மாதிரி இறைவன் மீது வந்துட்டு கவனத்தை குவித்து குவித்து பழக்கப்படுத்தி விட்டால் நீங்கள் செய்கின்ற அந்த வேலையில் நல்ல கவனமானது இருக்கும். இது நல்லது தானே, ஒரு இன்பமாக. ஏன்னா செய்கின்ற வேலையை நாம் திருப்தியாக செய்வோம், ஆத்ம திருப்தியுடன். அப்போ அந்த இடத்துலையும் நமக்கு நல்லது தான், மகிழ்ச்சி இருக்கும். அந்த வேலையிலே குறை வைத்து விட்டோம் என்ற எண்ணமானது நமக்கு வராது. அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அது ரொம்ப சுவாரஸ்யமானதாக, ரொம்ப அருமையான வாழ்க்கையானதாக அந்த வாழ்க்கையானது அமைய பெற்றிருக்கும். அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அற்புதமான வாழ்க்கையாக அது உங்களுக்கு அமைந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையோட யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையோட யதார்த்தத்தை, சில விதைகள் மண்ணுக்குள்ளே மக்கி போய்விடும், உரமாக போய்விடும். நம்ம விதைக்கிறோம், எல்லா விதையும் முளைக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது, பல இது மக்கி போயிடுது. அப்போ அதுக்கு அந்த ஊட்டச்சத்து இல்லை. இது அந்த மண்ணை பிளந்து மேலே வரக்கூடிய ஊட்டச்சத்தானது அந்த விதையிலே இல்லை. சில விதைகள் மண்ணை பிளந்து 2 இலைகளை மேலே துளிர்த்து விடுகின்றன. அதற்கு போதுமான ஆற்றலானது இது பூமியிலே கிடைக்காததின் பொருட்டு அது அப்படியே கருகி விடுகிறது. சில விதைகள் செடிகளாக வளர்கின்றன, வளர்ந்து அது பிறருக்கு உபயோகப்படும் வகையில் இருந்து அழிந்து விடுகிறது, அல்லது போதுமான ஆற்றல் இல்லாததினால் அதுவும் இந்த இயற்கையால் அழிக்கப்படுகின்றது. சில விதைகள் மட்டுமே விருட்சமாக வளர்கின்றன.
விருட்சமாக வளர்கின்றன. அந்த விருட்சத்திற்கு தெரியும் எங்கிருந்து தண்ணி எடுக்க வேண்டும், எங்கிருந்து போஷாக்குகளை எடுக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்து அந்த வேரை, அந்த விதையானது விருட்சமாக மாறி வேரை நாலாபுரமும் பரவச் செய்து தனக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த பூமியிலே இருந்து எடுத்துக்கொண்டு நல்ல வளர்ந்து என்ன செய்து தனக்காக அது வாழ்வதில்லை, தன்னை சார்ந்தவர்களுக்கும் பயனுள்ளதாக தன் வாழ்க்கையவே அது மாற்றிக்கொள்கிறது. அதனாலே அது நீடித்து நிலைக்கிறது, பல காலங்களுக்கு நீடித்து நிலைத்திருக்கும். அதோடு நிற்கிறதா? அந்த விருட்சமான பின்பு பூக்களானது பூக்கிறது. அந்த பூக்கள் மரத்திலே அப்படியே இருந்து விடுகிறதா என்று பார்த்தால் கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை அடைந்து பிஞ்சுகளாக மாறுகிறது, பிஞ்சுகள் காயாக மாறுகிறது, காய் கனியாக மாறுகிறது, கனி ஒரு குறிப்பிட்ட தருணத்திலே மரத்தை விட்டு கீழே விழுகிறது. இது வாழ்க்கையோட தத்துவம். இந்த உலகத்திலே எல்லா உயிர்களும் ஜனிப்பதில்லை. இந்த மக்கி போகிற விதை போல சில உயிர்கள் அப்படியே இந்த பூமிக்கு வராமலே இன்னும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றன. தன்னால் உள்ளே நுழைய முடியவில்லை. இந்த பூமியிலே ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் பல உயிர்கள் இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காத இருக்கின்ற உயிர்கள் ஏராளம் இன்னும். சரி, அப்படி ஒரு சில பேர்த்துக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் அது அந்த விதையானது 2 இலைகளை துளிர்க்கும் பொழுதே சிலதுக்கு அருகி போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல தான் பிறந்த உடனே அவர்களுக்கான கர்மத்தின் காரணமாக இந்த கிடைத்த உடலையும் விட்டு நீங்கி விடுகின்றன சில உயிர்கள் சின்ன வயதிலேயே. சில செடிகளாக வளர்கின்றன, பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், பூக்கும், எல்லாம் செய்யும். ஆனாலும் அதனால் தாக்கு பிடித்து வளர முடிவதில்லை இந்த பூமியிலே. அது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அழிந்து விடுகிறது. இயற்கை அதையும் விடுவித்து விடுகிறது. ஆனால் ஒரு சில தாவரங்கள் தான் விருட்சமாக மாறுகிறது. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நீடித்து நிலைக்கிறது. அதே போல மனிதர்களும் இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய அரும்பெரும் ஆற்றல்களை பெற்றவர்கள் மட்டுமே விருட்சமாக வளர்கிறார்கள், விருட்சமாக மாறுகிறார்கள். மற்றவர்கள் ஏனையவர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பக்குவ நிலையும் அடையாமல் மக்கி போய் விடுகிறார்கள், அல்லது சிறிது விஷயத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக ஒரு செடியாக அப்படியே அதனுடனே அந்த வாழ்க்கையை முடிந்து போய்விடுகிறது. சில பேர் கடினமான முயற்சியின் காரணமாக ஒரு நல்ல பெரிய மரமாக வளர்ந்து அதற்கு பின்பு பூக்காமல் காய்க்காமல் ஒரு மரமானது பட்டுப்போவது போல தனது வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள். ஆனால் சில பேர் நல்ல விருட்சமாக வேரூன்றி அசைக்க முடியாத தன்மையிலே மரம் போல நிற்பார்கள். அவர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பல காலத்திற்கு தன்னுள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து வாழ்வார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விருட்சமானது தனக்காக வாழ்வது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் வாழ்கின்றது. இந்த மனிதர்களும் அப்படித்தான். பக்குவப்பட்ட மனிதர்கள் விருட்சம் போல, எது அடர்ந்த விருட்சம் போல மற்றவர்களுக்கு நிழலை கொடுக்கின்றார்கள். தன்னுள் அந்த பூவாக ஒரு வாழ்வு இருக்கும் அல்லவா, பூக்களையெல்லாம் பூத்து குலுங்கும். அந்த பூவானது காயாக மாறும். அந்த விருட்ச நிலை அடைந்த பின்பு, பக்தியிலே ஒரு உயர்ந்த நிலை அடைந்த பின்பு பூக்கள் பூக்கின்றன. அந்த பூக்கள் எல்லாம் காயாக மாறுவது போல் அவர்களுக்குள்ள அந்த மனமானது பக்குவப்படுகிறது. அந்த பூ என்கின்ற ஆசா வாசங்கள் எல்லாம் எப்பொழுது இறைவன் அந்த மனிதர்களை ஆட்கொள்கின்றாரோ அப்பொழுதே அந்த பூக்கள் எல்லாம் முதிர்ந்து பிஞ்சுகளாக மாறுகின்றன. அவர்கள் பக்குவப்பட அந்த பிஞ்சுகள் எல்லாம் காய்களாக மாறுகின்றன. ஒரு ஞான நிலை அடையும் போது அந்த காய்கள் எல்லாம் கனியாகின்றன. ஒரு உயரிய நிலையை அடைந்து விட்டார்கள், இறைவனை உணரக்கூடிய அந்த அற்புத நிலையை அடைந்து விட்டார்கள்னா அந்த மரத்தினின்று அந்த கனியானது விடுபடுகிறது. இந்த உடலை விட்டு அந்த உயிரானது பிரபஞ்சத்திலே கலக்கின்றது. அந்த கனி யாருக்கு பயன்படுகிறது? பல்லுயிர்களுக்கும் பயன்படும். அதே போல்தான் இந்த பிரபஞ்சத்திலே கலந்துவிட்ட அந்த உயிரானது பல நபர்களுக்கும் நன்மை செய்வதாக இருக்கும், பல உயிர்களுக்கு நன்மை செய்வதாக இருக்கும், பல பேற்றினுடைய பசியை ஆற்றுவதாக அந்த ஆன்மாவானது இருக்கும். அது எப்படிப்பட்ட நிலை என்று யோசித்து பாருங்கள். மண்ணுக்குள்ளே மக்கி போகின்ற விதையாக நாம் இருப்போமா? 2 இலையாக துளிர்ப்போமா?
ஒரு செடியாக வளர்ந்து பட்டு போவோமா, இல்லை விருட்சமாக மாறுவோமா? விருட்சமாக மாறினாலும் நாம் பூத்து குலுங்குகின்ற மரமாக இருத்தல் தான் சிறப்பு. பூத்து குலுங்கினாலும் அதிலே பிஞ்சுகள் உண்டாயது காயாகி கனியாகின்ற அற்புதம் அப்படிங்கிறது, அந்த அற்புதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தால் தான் நடக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானால் மட்டும்தான் இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடத்தி வைக்க முடியும். அவருடைய நினைவு நம் மனதினுள்ளே நீங்காமல் இருக்கிறது அப்படின்னா அவரை பற்றியே நாம் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் கண்டிப்பாக நாம் விதையாக மக்கி போக மாட்டோம். அதை என்ன சொல்றது, போஷாக்கு இல்லாத விதையாக நாம் மக்கி போக மாட்டோம். நல்ல ஆரோக்கியமான விதையாக இருந்து பெரிய விருட்சமாக மாறி பூக்கள் எல்லாம் பூத்து காய் கனியாகி பிரபஞ்சத்தினுள்ளே கலக்கக்கூடிய ஆற்றலை பெறுவோம். அதனால தான் சிவபெருமானை வழிபடுங்க அப்படின்னு சொல்றது. எந்த ஐயமுமின்றி சிவபெருமானை வழிபடுங்கள் அப்படின்னு சொல்றது காரணம் அதுதான். அந்த அரும்பெரும் ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் இறைவனாகத்தான் இருப்பார், அதிலும் சிவபெருமானாகத்தான் இருப்பார். அப்படின்னா அது அவ்வளவு ஒரு உண்மையான விஷயம். எவன் உள்ளத்துல, யாரோட உள்ளத்துல கள்ளம் கபடம் இல்லையோ, கள்ளம் கபடம் இல்லாமல் ஒருவன் வாழ்கின்றான், குழந்தை போல் வாழ்கின்றான் என்றால் அவன்தான் இந்த உலகத்திலே மேலான தன்மையை பெற்றவனாக இருப்பான். ஒரு ஒரு மனிதனிடம் எளிமை இருக்கிறது. அந்த எளிமைதான் அவனை உயர்த்தும், ஒரு உயரிய நிலைக்கு அவனை கொண்டு செல்லும். இந்த உண்மையை மறக்காமல் வைத்திருங்கள். உங்கள் உள்ளத்திலே எளிமை எப்பொழுதும் குடிகொண்டிருக்க இறைவனாகப்பட்டவர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார், உங்களுக்கு பக்கபலமாக இருந்து கொண்டே இருப்பார். அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நண்பர்களே. வாழ்க்கையானது நமக்கு கிடைத்திருக்க அரிய பொக்கிஷம், வரம் சொல்ல போனால். அந்த வரத்தை வீணாக்கி விடாதீர்கள், அந்த வரத்தை வீணாக்கி விடார்கள். கிடைத்த வரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கிடைத்த காலத்தையும் கிடைத்த நேரத்தையும் கிடைத்த இந்த வாழ்க்கையும் அற்புதமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு இட்ட கட்டளைப்படி கர்மாவை நிறைவேற்றுவதுடன் சேர்ந்து இறைவனை நாம் தொழும் பொழுது, அதிலும் சிவபெருமானை தொழும் பொழுது வீணாக நேரத்தை வீணடிக்காமல் அந்த நேரத்திலும் சிவபெருமான் மகிமைகளை பற்றி பேசுவதும் அவருடைய நாம ஜபத்தை செய்வதன் மூலமாக நம்முள்ளே அவரின் அருளை கண்டிப்பாக உணர முடியும். அப்படி உணரும் பொழுது அந்த வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் நண்பர்களே. வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க. நம்ம சிவபுராணத்தில் இது ஒரு முக்கியமான வரி, நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய வரி அப்படின்னு சொன்னோம்னா இதை சொல்லலாம். வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க. பெரும்பாலும் எல்லாத்துக்குள்ளேயும் இயல்பாக ஒரு உத்வேகமானது இருக்கும். இப்போ இறைவன் யார், அவர் எப்படிப்பட்ட குணமுடையவர், இது எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நமக்கு எந்த வேகமும் இருக்காது. அதாவது இந்த உலக வாழ்க்கையில் மயங்கி போய் அதுதான் உண்மை என நினைத்து அதிலேயே உழண்டு கொண்டிருந்து படாத கஷ்டமெல்லாம் பட்டு, நான் சொல்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது உண்மையான கஷ்டத்தெல்லாம் பட்டு பல பேர்கிட்ட ஏமாற்றம் அடைந்து மனசு விரக்தியாய் இந்த மாதிரியெல்லாம் இருந்திருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் இல்லாமல் அந்த ஈசனை பற்றி அறிந்து கொண்ட பின்னர் அவருடைய அருளை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும், பிறவா நிலையை எய்துவிட வேண்டும், இந்த பிறப்பு போதுமடா சாமி அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்ததுக்கப்புறமா இறைவனை தேடி ஓடக்கூடிய அந்த வேகமானது அனைவருக்குள்ளும் அதிகமாகும். அது அபரிவிதமான வேகமாக இருக்கும். எப்படியாவது இன்றைய பொழுதுக்குள்ளேயே, இந்த வாரத்திலேயே, இந்த மாதத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் செஞ்சிடணும், இறைவனை அடைந்து விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப ஒரு அபரிவிதமாக இருக்கும், அசுரத்தனமாக கூட இருக்கும் சில பேத்துக்கு. அப்படிப்பட்ட வேகம் அப்படிங்கிறது உண்மை பொருளை அறிந்து கொள்வதற்கு உதவுமா அப்படின்னு கேட்டோம்னா சில இடங்களில் அதுவே தடையாக வந்துடும். ஏன்னா பகுத்தாய்வது அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. உண்மை பொருளை தெரிந்து கொள்வதற்கு பகுத்தாய வேண்டும். எந்த விஷயம் ஏன் நடக்குது, எதற்காக நடக்குது, இப்படிங்கிற எல்லா விஷயம் அறிந்து கொண்டால்தான் இறைவனோட அந்த சூட்சமத்தையும் இறைவனோட அந்த அற்புதமான தன்மையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போ நம்மளுக்கு மரம் கண்ணுக்கு தெரியுது, அந்த மரத்துக்கு அப்புறமா பார்த்தா மொட்டு கண்ணுக்கு தெரியும், அந்த மொட்டு பூவாக விரியும், அந்த பூவாக விரிஞ்சதுக்கப்புறமா அதில் அந்த மகரந்த சேர்க்கையெல்லாம் முடிந்து
அது ஒரு காயாகி பழமாகி அதற்குள் விதை உண்டாகி அந்த விதையானது இன்னொரு விருட்சத்தை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருக்கும். அந்த விதையை பார்க்கும்போது நாம் விதையாகத்தான் பார்ப்போமே தவிர அது அவ்வளவு பெரிய மரத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அந்த மரத்துக்குள்ளே மொட்டு உருவாகிற தன்மை இருந்திருக்கு, மொட்டு பூவாக விரிகின்ற தன்மை இருந்திருக்கு, பூ காயாக மாறுகின்ற தன்மையும் இருந்திருக்கு, காய்க்குள் பழமும் பழத்திற்கு அப்புறம் இந்த விதையும் இருப்பது அப்படிங்கிறது அதிசயத்தின் உச்சம். நம்ம ஏதோ மேற்போக்காக பார்க்குறனால நம்ம அதுக்கு தெரியறதில்லை. அதே போல் ஒரே ஒரு சின்ன விதை, ஆலமர விதையை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது, அந்த விதையானது முளைத்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய விருட்சமாக உண்டாகிறது. அந்த ஆலமரத்தோட தன்மை அல்லது அதோட புறத்தோற்றத்தை பார்த்தா இவ்வளவு பெரிய மரம் இந்த விதைக்குள்ளே இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும் அல்லவா? அதுபோல் மிகவும் சக்தி படைத்தது நமது சிந்தனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சின்ன சின்ன சிந்தனைகள் தான் அதை பக்குவப்படுத்தும் போது, அதை நெறிப்படுத்தும் போது அது சரியான வழியில் பயணிக்கும். எப்போவுமே சொல்லுவாங்க, வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம்னு. இயல்பான வாழ்க்கையில் வேகத்தை விட விவேகம் முக்கியம் அப்படின்னு. இயல்பான வாழ்க்கையில் மட்டும் கிடையாது, ஆன்மீக வாழ்க்கையிலும் வேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும். பொறுமையாக குருமார்கள் சொல்வதை அல்லது நாம் கேட்டறிவதை நாம் தியானத்தின் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு உள்ளே என்ன நடக்கிறது, உள்ளே என்ன நமக்கு இறைவன் சொல்கிறார் என்பதையெல்லாம் பொறுமையாக கேட்கும் பொழுதுதான் நமக்கு அதிலிருந்து ஒரு விடை கிடைக்கக்கூடும். அப்போ இறை தேடல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இறங்கிட்டோம் அப்படிங்கும்போது வேகமானது குறைக்கப்பட வேண்டும், அவ்வளோதான். அதைத்தான் மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறாரு, வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த நடி வெல்க அப்படின்னு சொல்கிறார். ஆன்மீகத்தை பொறுத்தளவு இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப சீக்கிரமாக உன்னை அடைஞ்சிடணும்னு என் மனசில் தோன்றிய எண்ணத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி அதோட வேகத்தை கெடுத்து அதன் மூலமாக எனக்குள் ஒரு பக்குவ நிலையை உண்டாக்கினாய். அந்த பக்குவ நிலையின் காரணமாக எனக்கு இன்று ஒரு தெளிதல் உண்டாயிருக்கிறது. அந்த வேகத்தை கெடுத்ததன் மூலமாகவே நீ என்னை ஆட்கொண்டாய். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், ரொம்ப அவசர கதியில் தப்பான சில முடிவுகளை எடுத்திருக்கலாம், அல்லது இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகமானது எழுந்திருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அவசர காலத்தில் நான் இன்றைக்கி சாமி கும்பிட்டேன்னா சாமி இன்றைக்கே எனக்கு அருள் கொடுத்துடணும், சாமியை நான் தியானம் பண்ணால் உடனே என்னோடய மனசுக்குள்ளே அவர் தோன்றிடணும், இல்லை என் முன்னாடி நின்றுணும். அப்படி நிற்கலை, அப்படி எதுவும் நடக்கலை அப்படிங்கும்போது இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை சாதாரணமாக எல்லாம் எழுப்பிடுறாங்க. அப்போ அதுக்கான நேரம் இருக்க வேண்டும் அல்லவா? காலையில் நேரமே எழும்ப வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நாம் போய் சாமிக்கிட்ட நின்னதுமே சாமி என்னுடன் பேசிவிட வேண்டும். இதுதான் அந்த வேகம் அப்படிங்கிறது, மனதில் ஏற்படக்கூடிய வேகம். இந்த வேகத்தை கெடுத்து என்னை ஆட்கொண்ட இறைவா உன்னோட திருவடி வெற்றி பெறுக அப்படிங்கிறார். அப்போ இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆன்மீகத்தில் இறைவனை உணர வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது, அதற்கான செயல்பாடுகள் கட்டாயமாக இருக்க வேண்டும். அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க, தவம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு குருமாரை பின்பற்றி அவர் சொன்ன வழிமுறைகளை கடைபிடிக்கிறீங்க, எல்லாமே உத்தமமான விஷயம்தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்த நவீன காலத்திற்கு ஏற்றாற் போல 30 நாளில் ஆங்கிலம் படிப்பது எப்படி, ஒரே வாரத்தில் சமையல் கற்றுக்கொள்வது எப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆன்மீகம் கிடையாது. இது உள்ளார்ந்த உணர்தல். உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அணுவையும் ஆராய்ந்து அதனுள்ளே நடக்கின்ற விந்தையான விஷயங்களையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே நாளில் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. அதே போலதான் இறைவனின் கோட்பாடும். நீ முன்னுள் நடக்கின்ற விஷயங்களை அறிந்து கொண்டாய் என்றால் பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அற்புதங்களையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அதுக்கு தேவை ரொம்ப பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம். இறைவனை உணர்தலில் இந்த பொறுமை அப்படிங்கிறது ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும். அவசர கதியில் எதுவும் பயணிக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் குருமார்கள் சொன்னதோ நீங்கள் கேட்டறிந்ததோ அந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் பொறுமையாக பயிற்சி செய்யும் பொழுது சில பல மாற்றங்களை நம்முள் உணரும் பொழுது அது கண்டிப்பாக நமக்கு பயனளிக்க வகையில் இருக்கும்.
அது உங்களோட ஆன்மீகத்தில் ஒரு தெளிவான பாதையை காட்டும். அதனால தான் சொல்லப்படுறது, மாணிக்கவாசக பெருமாள் அழகாக சொல்கிறாங்க, வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க. என்னுள் ஏற்பட்ட அந்த வேகத்தை கெடுத்து என்னை ஆட்கொண்டாயே இறைவா, உனது பாத மலர்கள் வெல்வதாக அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட அர்த்தம் நமக்குள்ள தெளிவாக புரிஞ்சிருது. அப்படிங்கும் போது நம்ம எக்காரணத்தை கொண்டும் அவசர கதியில் பயணிக்க தேவையில்லை. அவசர கதியில் பயணிக்க தேவையில்லை. பொறுமையாக நிதானமாக நம்முடைய செயல்பாடுகள் அமையும் போது கண்டிப்பாக இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவரோட அதிசயங்கள், அவர் நிகழ்த்தக்கூடிய அந்த அதிசயங்களை நம்முள்ளிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் எந்த செயலை செய்யும் போது சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறது உங்கள் முன்னாடி வைக்கக்கூடிய வினா. இதற்கான விடையை இப்போயே நீங்கள் மனசில் தெளிவுபடுத்திக்குங்க. சந்தோஷம், அதே போல் மகிழ்ச்சி, ஆனந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதனை நேர்மறையாக அழைத்து செல்லக்கூடியவை. அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, இயல்பான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த அரும்பெரும் பிறவியை இறைவன் கொடுத்ததை நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான். இங்கே வந்துக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு துயரப்பட்டுக்கிட்டு இல்லாத ஒன்றை இருக்கிறதா நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாழ்க்கையை இறைவன் நமக்கு கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நொடியும் இறைவன் நமக்கு கொடுப்பது ஆனந்தமாக இரு அப்படிங்கிறதுக்காகத்தான். அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இயல்பாக ஒரு மனிதனாக இருக்கோம் அப்படின்னா பல விதங்களில் நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனந்தப்படுவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சில பேருக்கு வீடு கட்டினா சந்தோஷம், சில பேருக்கு வாகனம் வாங்கினா சந்தோஷம், சில பேருக்கு தங்கத்தை வாங்கினா சந்தோஷம், சில பேருக்கு புடவை வாங்கினா சந்தோஷம், சில பேர்த்துக்கு சட்டை வாங்கினா சந்தோஷம். இப்போ நம்ம சொன்ன சந்தோஷம் எதுவுமே நிலையான ஆனந்தம் இல்லை அப்படிங்கிறதும் தெரிஞ்சே தான் அதை ஆசைப்படுகின்றோம். அதன் மீது ஒரு ஈர்ப்பையும் வைத்து கொள்கின்றோம். ஏன் நிலையான சந்தோஷம் இல்லைங்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை பெருசாக நம்ம விளக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ உண்மையான ஆனந்தம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்தல் அப்படின்னாலும், அதே அளவுக்கு அல்லது அதுக்கு ஈடான அளவு இன்னொரு சந்தோஷமும் இருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். ரொம்ப சாதாரண விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, இறைவனை பற்றி மற்றவர்களிடம் பேசுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம தியானம் செய்கிறோம், தவம் செய்கிறோம், இல்லை பல விதங்களில் யோக பயிற்சிகளின் மூலமாக உள்ளிருக்கின்ற இறைவனை உணர்கிறோம் அப்படிங்கும் போதெல்லாம் அது ஒரு உச்சபட்ச ஆனந்தமாக இருக்கும். உள்ளே நீங்கள் ஒரு பரவச நிலையை அடைவீர்கள். உள்ளே ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும். உள்ளே இருக்கின்ற தரிசனமானது உங்களுக்கு கிடைக்கிறது. அதெல்லாம் ஒரு அற்புதமான நிகழ்வு. அந்த ஆனந்தத்தை நீங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியாது. அதை பற்றி வெளியே சொல்லவும் தேவையில்லை. குருமார்களிடம் மட்டும்தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்புறம் எப்படி இறைவனை பற்றி பேசுவதுன்னா, நீங்கள் அனுபவித்தீர்கள் அல்லவா ஒரு இன்பம், அந்த இறைவனை உணர்ந்ததன் மூலமாக, அல்லது கொஞ்சமாவது, நான் சொல்கிறது சித்தர்கள் ஞானிகர்கள் அளவுக்கு நம்ம போகலை அப்படின்னாலும், நான் செய்த பயிற்சியின் காரணமாக, நான் செய்த முயற்சியின் காரணமாக என்னுள் இருந்த ஏதோ ஒன்றை நான் கண்டு கொண்டேன் அப்படிங்கும் போது ஏற்பட்ட ஒரு ஆனந்தம் இருக்கல்லவா, அந்த ஆனந்தத்தை அனைவரும் அனுபவிக்கும் என்ற எண்ணம் உங்களுக்குள் தோன்றிவிட்டால் இறைவனை பற்றி பேச தோன்றும். இறைவனை பற்றி பேச தோன்றும். இல்லை இல்லை என்பவர்களிடம் கூட நாம் அவரை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் என்று தோன்றும். அவர் புரிந்து கொள்கிறார், புரிந்து கொள்ளவில்லை என்பதையெல்லாம் தாண்டி நாம் இறைவனின் மகிமையை பற்றி பேச தோன்றும். அப்போ இருக்கின்ற சந்தோஷம் அப்படிங்கிறது அது அளவிட முடியாததையா. இப்போ அடியனிடம் இறைவனை பற்றி பேசுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவேன். இதைத்தான் பேசணும் அதைத்தான் பேசணும்னா இல்லை, அமைதியாக தியானத்தில் உட்கார்ற மாதிரி நம்ம கண்ணை மூடிக்கிட்டு பேச ஆரம்பித்தோன்னா இறைவனை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அவரை வர்ணனை செய்கின்றோமா செய்யலாம், அவரை வர்ணிக்கிறோமா செய்யலாம், அல்லது அவரின் புகழை பாடுகின்றோமா பாடலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இறைவன் நம் மனதில் குடிகொண்டு விட்டால் அவரை நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது பேசிக்கொண்டே இருக்கலாம். அதை விட ஆனந்தம் ஒருவருக்கும் இருக்கப் போவதில்லை. அதைவிட ஒருவருக்கு ஆனந்தம் இருக்க போவதில்லை. உங்களோட வாழ்க்கையில் இது நடந்திருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் இறைவனோட மகிமைகளை பற்றி மற்றவர்களிடம் பேசி இருக்கிறோமா அப்படின்னு.
ஏன்னா இறைவனை பற்றிய புரிதல் நமக்கு உண்டாயிற்று அப்படிங்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கோம். அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நாம் இறைவனை பற்றி அவர்களிடம் பேசுவோம். இறைவனின் ஆற்றல்களை பற்றியோ இறைவனின் புகழை பற்றியோ அங்கே பேச ஆரம்பிப்போம். அதன் காரணமாக அவர்களுக்குள் ஏதேனும் ஒரு நிமிடத்தில் இறைவனை பற்றிய தேடுதலை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிட்டாலே அது அவர்களின் வெற்றி அல்லது உங்களின் வெற்றி. அது உங்களின் வெற்றி. ஏனென்றால் நீங்கள் அடைந்த அந்த இன்பத்தை அவரும் அடையப் போகின்றார் என்பதுதான் அதன் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த பிரபஞ்சம், அதே போல் நம் கண்ணுக்கு எட்டியது கண்ணுக்கு எட்டாதது, இந்த மாதிரி பிரபஞ்சத்தின் உருவாக்கம் இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதங்கள். அதை பற்றி நினைக்கும் போதே நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி சொல்ல முடியாத அளவிற்கான வியப்பு, அதில் உள்ள ஆனந்தமானது வெளிப்படும். இதை பற்றியெல்லாம் மற்றொருவரும் நம்மை பார்த்து சிந்திக்கின்றார், அதை பற்றிய தேடுதலை ஆரம்பிக்கின்றார்கள். அப்படிங்கும்போது அது இன்னதென்று சொல்ல முடியாத அளவிற்கான ஆனந்தத்தை உண்டாக்கும். இதற்கும் மேலாக எப்போவுமே தர்மம் தவறாது அவர்கள் நடந்து கொள்வார்கள். அதன் பிறகு ஏன்னா எப்போவுமே தெய்வத்தின் மீது ஒருவருக்கு அதீத நம்பிக்கை ஏற்படுகிறது, பற்றுதல் ஏற்படுகிறது, அவரை நம்புகின்றார் எனும் போது தர்மம் தவறி யார் ஒருவரும் நடக்க மாட்டார்கள். தர்மம் தவறி யாருமே நடக்க மாட்டார்கள். இந்த வாழ்க்கையை இறைவன் நமக்கு கொடுத்தது ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவித்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவித்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். மீண்டும் கூறுகின்றோம், தெரிந்து கொள்ளுங்கள், துக்கப்பட்டோ துயரப்பட்டோ இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டாம். ஒவ்வொரு நிமிஷமோ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த படைப்பை கொடுத்திருக்கின்றார். நாம் ஆனந்தமாக இருப்பது மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களையும் ஆனந்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பரம ரகசியம். நாம் காட்டுகின்ற அன்பின் வாயிலாக மற்றவர்களை ஆனந்தப்படுத்தலாம். நாம் பேசுகின்ற மொழியின் காரணமாக மற்றவர்களை ஆனந்தப்படுத்தலாம். நாம் இறைவனை பற்றி பேசுவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துவதன் மூலமாக அவர்களையும் ஆனந்தத்திற்கு கொண்டு செல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம். கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் சந்தோஷமானது வராது மனதில் நிம்மதி இல்லாமல், மனதில் இறைவன் இல்லாமல். ஒருவர் மனதிற்குள் இறைவன் குடிகொண்டு விட்டார் என்னும் பொழுது அவருக்கு பொன்னோ பொருளோ எதுவும் தேவையில்லை. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவருக்கு வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கும். ஏன், எல்லாவற்றையும் கொட்டி கொடுக்கக்கூடிய இறைவன் என்னுள் இருக்கும் பொழுது நான் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்ற எண்ணமானது அங்கு தோன்றிவிடுகிறது. அவர் யாரிடமும் யாசகம் பெறுவதில்லை, யாரிடமும் வேண்டுவதில்லை. உள்ளிருக்கின்ற இறைவன் அவருக்கு நல்லின்பத்தை நல்குகிறார். அதனால தான் சொல்கிறது, இறைவனை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது யாரிடமாவது பேசுங்கள். நிறைய தேடி தேடி படியுங்கள். நிறைய ஆன்மீக பெரியவர்களின் சொற்பொழிவை கேளுங்கள். அதன் வாயிலாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதேனும் துன்பத்திற்கான விடை அவர்கள் பேச்சிலிருந்து கிடைக்கலாம், அந்த புத்தகத்திலிருந்து கிடைக்கலாம். நம்மளோட தர்மம் உபதேசிப்பது எல்லாம் கண்டிப்பாக ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கு என்ன தேவையோ அதைத்தான் உபதேசிக்கின்றன. எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழியை காட்டுகின்றது. அப்படி இருக்கையில் நாம் ஆனந்தமாக வாழ்வது ஒன்றே இறைவன் நமக்கு கொடுத்த இந்த வரப்பிரசாதமான வாழ்க்கைக்கு நாம் செய்யும் நன்றி கடன் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். நமசிவாயன்ற அந்த பஞ்சாட்சரம் நம்ம நாவில் இருக்கும் பொழுது நமக்கு எந்த துன்பமும் நேரப்போவதில்லை. நமக்கு எந்த துன்பமும் நேரப்போவதில்லை. எந்த பிரச்சனைகளும் நம்மை நெருங்கப் போவதும் இல்லை. இது அனைவரும் அறிந்த ஒன்றை. அதன் பின்னர் எதற்காக நம்மை துன்பம் சூழ வேண்டும் என்று நினைக்கப் போகின்றோம், துன்பம் சூழும் என்று நினைக்கப் போகின்றோம்? இறைவன் நம்முடன் இருக்கும்போது துன்பத்திற்கோ எதிர்மறையான எண்ணத்திற்கோ வேலையே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு ஆசை உண்டு. என்னன்னா, எப்படியாவது இறைவனை உணர்ந்து விட வேண்டும், எப்படியாவது இறைவன் பாதத்தை சரணடைந்து விட வேண்டும் அப்படின்ட்டு. அதற்காக நாம் பல வழிகளையும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். குருவின் முகமாக அல்லது முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழிகளின் மூலமாக, பல்வேறு உபாயங்களின் மூலமாக நாம் இறைவனை அறிந்து கொள்வதற்கு துடித்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அந்த இறைத்தன்மையை நம்முள் உணர வேண்டும், நாமும் இறைவனின் அம்சம்தான் என்பதை உணர வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய பாடுபடுகின்றோம். உண்மையாக நம்முள் இறை சக்தி
இருக்கிறதா, அதை நம்மால் உணர முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்புனா நம்ம சொல்கிற பதில் கட்டாயமாக ஆம் என்பது தான். இப்போ இயற்கையாகவே பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, நம்ம யாரோட அதிகமாக பழகுகின்றோமோ அவர்களுடைய குணாதிசய பிரதிபலிப்பு நம்மிடம் காணப்படும் அப்படிங்கிறது இது எல்லாத்துக்குமே தெரிந்த ஒன்று தான். நாம் நல்ல ஆன்மீக சான்றோர்களோடு பழகும் பொழுது அது சார்ந்த நற்பண்புகள் நம்மை அடைகின்றன, நம் வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கவும் செய்யும். அதே சமயத்தில் நம்ம எதிர்மாறாக உள்ளவர்களுடன் நட்பு கொள்கின்றோம், அவரது பழக்க வழக்கங்களை நாம் உள்வாங்கி கொள்கின்றோம் என்னும் போது அதன் பண்புகளும் நம் வாழ்க்கையில் எதிரொலிக்கத்தான் செய்கின்றன. அப்போ அது சில நேரங்களில் நம்மை காயப்படுத்துவதாகவோ பிறரை காயப்படுத்துவதாகவோ அமைந்து விடுகின்றன. அப்போ என்னன்னா, நாம் பழகுகின்ற சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நம் குணாதிசயங்கள் மாறுகின்றன அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. காரணம் இருக்குது நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ என்னுள் இறைசக்தி இருக்கிறதா அல்லது என்னால் இறைவனை உணர முடியுமா அப்படின்னு கேட்குறவங்க, அதே போல் நான் இறைத்தன்மையின் வெளிப்பாடா அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னா ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கங்க. இப்போ இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய காந்தம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை உங்களுக்கு காந்தம் கிடைத்தாலும் பரவாயில்லை. அந்த காந்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அது இரும்பை ஈர்க்கக்கூடியது. அது ஒரு சில பொருட்களை ஈர்க்கிறது அப்படிங்கும்போது அதோட தன்மை அவ்வாறு. இப்போ அந்த இரும்பு ஒரு ஆணி இருக்குது அப்படின்னா அந்த ஆணி மற்றொரு ஆணியை ஈர்க்குமா அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அரிது தான். ஆனால் அந்த காந்தத்து மேலே அந்த இரும்பு ஆணியை வைத்து தேய்த்து கொண்டே இருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறமா அது இன்னொரு இரும்பு ஆணியை தொட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈர்க்கும், கொஞ்சம் காந்தமாக மாறியிருக்கும். காந்தத்தோட பண்பை அந்த இரும்பு பெற்றிருக்கும். இது நம்ம சின்ன வயசில் விளையாடியது தானே. அப்போ அந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறைவன் காந்தம் போல நாம் அவருடன் இணக்கம் கொள்கின்றோம், அவரை புகழ்ந்து பாடுகின்றோம், அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கின்றோம், அவர் நாமாவை சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். அப்படிங்கும்போது அவரிடம் உள்ள குணங்களில் சிறிதளவேனும் நம்மிடம் வெளிப்படும். அதன் மூலமாக நம்முள் இருக்கின்ற இறைவனை நாம் உணர முடியும். நாம் இறை சக்தி கொண்டவர்கள்தான், நாம் இறையின் வெளிப்பாடு தான் அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதன் பொருட்டே சொல்வது, எப்போதுமே இறை சிந்தனையிலேயே இருங்கள், இறைவனை நினைத்து கொண்டே இருங்கள், இறைவன் துதியை பாடிக்கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி பாடிக்கொண்டே இருந்தால் என்ன கிடைக்கப் போகிறது அப்படின்னா, அந்த இறைத்தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு உண்டாகும். நம்முள்ளும் அந்த இறை அம்சம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள அது ஒரு வாய்ப்பாக அமையும். அப்படிங்கிறனால தான் இதனை சொல்ல வேண்டியது இருக்கிறது. அன்பர்களே, வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்குது, நாம் கற்றுக்கிறதுக்கும் நம்ம ஒதுக்கி தள்ளுறதுக்கும். எதை கற்றுக்கணுன்னா நல்லதை கற்றுக்கணும், எதை ஒதுக்கணுன்னா எது தேவையில்லையோ அதை ஒதுக்கிவிட வேண்டும். நன்மையை ஆராய்ந்து அறிவதற்காகத்தான் இறைவன் நமக்கு அறிவை படைத்திருக்கிறார். எதையும் ஆராய்ந்து அறியும் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதன் பொருட்டே நமக்கு எது வேண்டும் எது வேண்டாம், எது நன்மை தரக்கூடியது எது தீமை தரக்கூடியது என்பதையெல்லாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் பொழுது அந்த அறிவின் சொரூபமாகவே இறைவன் நம்முள் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அதன் வாயிலாக இறையாற்றலையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சில நேரங்களில் ஒரு சந்தேகம் வருவதுண்டு, புறப்பொருளை தேடுவதா அகப்பொருளை தேடுவதா அப்படின்ட்டு. வாழ்வதற்கு புறப்பொருள் ரொம்ப தேவையான விஷயந்தான் இல்லைங்களே. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இன்னும் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு பொண்ணு பொருள், இதெல்லாம் சில பேர்த்துக்கு ஆடம்பரத்துக்கு தேவைப்படுது. ஆனால் அகப்பொருள்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை தெரிந்து கொண்டால் இதைவிட பேரின்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறதில்லை. தெரிய வந்தாலும் அதை தேடுறதுக்கு தயாராக இருக்கிறதில்ல. சில பேர் தேட ஆரம்பித்தாலும் அது கைகூடி வருவதில்லை. ஒரு சிலருக்கு மட்டுமே அது கைகூடி வருகின்றது. அந்த அகப்பொருளின் சுவையை ஒருவர் உணர்ந்து கொண்டார் என்றால் அதற்கப்புறம் எந்த பொருள் அவர்கிட்ட கொடுத்தாலும் அது சுவையாக தெரியாது. ஏன்னா இந்த அகப்பொருளோட சுவை அப்படிங்கிறது அவ்வளவு அலாதியானதாக குறிப்பிடப்படும் ஞானிகளாலும் சித்தர்களாலும். அப்போ நம்ம அடைய வேண்டியது புறப்பொருளையா அகப்பொருளையா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம வீடு கட்டுறோம், காரு வாங்குகிறோம், இன்னும் பங்களா கட்டுறோம், அந்த பேப்பர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பணத்தை தேடி தேடி சேர்த்து வைக்கிறோம். திடீர்னு அது செல்லாதுன்ட்டு அதை எங்கடா எப்படா கொண்டு போய் மாற்றுறதுன்னு ஒரு அல்லல் படுறோம். இது மாதிரி பார்த்திங்கன்னா புறப்பொருள்னால் நம்மளுக்கு பிரச்சனைகள் தான் தொடர்ந்து வருமே தவிர
இன்பம் வருவதில்லை. இன்பம் வர்றதில்லையா? என்னையா சொல்கிறீங்க? ஒருத்தட்ட 100 கோடி ரூபாய் பணம் இருக்குது, ஒரு 50 கிலோ தங்கம் வச்சுருக்காரு, 25 கிலோ வெள்ளி வச்சுருக்காரு, அவர்கிட்ட சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா அது அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்கணும். அதை எந்நேரத்தில் யார் வந்து எடுத்துகிட்டு போவாங்க? இல்லை கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? அது மேலேயே படுத்து தூங்க வேண்டியதாக இருக்கும். படுத்து தூங்க முடியுமானா அந்த தூக்கமும் உங்களுக்கு இருக்காது. சில பேர்த்து கூடயெல்லாம் நான் உரையாடி இருக்கிறேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். பணத்தை வீட்டில் வச்சுட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுங்க அப்படிம்பாங்க. சேர்க்கணுங்கிற ஆசை இருக்கும், கண்ணா பின்னான்னு சேர்ப்பாங்க, அவங்களுக்கு பணம் நிறைய சேரும், இல்லைன்னா சொல்ல. ஆனால் நிம்மதி போயிடுது அவங்கக்கிட்ட. அளவான பணத்தை வைத்துக்கொண்டு தன்னிடம் இருக்கும் அந்த பொருள், சேர்த்த பொருளை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வந்துட்டு அந்த பாதிப்பானது மிகவும் குறைவாக இருக்கின்றது. கம்பேரிட்டிவ்லாம் நம்ம பார்த்தோன்னா பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய சம்பாதிச்சாலும் தான் வாழ்வது மட்டுமல்லாமல் பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களின் மனதில் வந்துட்டு மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி, ஏன்னா இதெல்லாம் ஆகி இப்படின்னு ஒருத்தருக்கு தெரியும் அப்படின்னா அது அடியார்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் அகத்தே உழந்திருக்கின்ற அந்த பரம்பொருளை, அது சாதாரண பொருளில் அகப்பொருள் அப்படிங்கிறது அது பரம்பொருள், அந்த பரம்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளார்ந்த தேடுதலை ஆரம்பிக்கின்றார்கள் அல்லவா? அந்த தேடுதலானது தொடர்ந்து பல வழிகாட்டுதலின்படி பல நிலைகளை தாண்டி அந்த அகப்பொருளை கண்டுகொண்டு அதை சுவைத்த பின்னர் வேறொரு சுவை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேறு ஏதும் இருக்காது. அந்த இன்பமே மேலானதாக இருக்கும். அந்த இன்பத்தை உணர்ந்த அடியார்கள் இறைவனோடு பிணக்கு கொள்வார்கள். அப்படியே நண்பன் மாதிரி சண்டை போடுவாங்க. சாதாரணமாக பேசியிருக்கப்ப, ஏன் எனக்கு இப்போ வந்து காட்சி தர மாட்டியா, என் கூட பேச மாட்டியா, அந்த மாதிரி உரிமையாக போகும். அப்போ தான் வந்து இந்த உலகத்தார் சொல்லுவாங்க என்னன்னா, புறப்பொருள் தேடுபவர்களை வந்துட்டு புத்திசாலி என்றும் அகப்பொருளை தேடுபவனை முட்டாள் என்றும் சொல்லும் இந்த உலகம். இன்னும் சொல்லப்போனால் முட்டாள்னு சொன்னால் கூட பரவாயில்ல. பைத்தியம், பித்தன், இந்த மாதிரி பெயர்களை வைத்து அடுக்கிக்கொண்டே போவார்கள். ஆனால் யார் பைத்தியம், யார் பித்தன்? கேள்வி பொதுவாக வச்சு பார்த்தோன்னா அதுக்கான விடை தெரிஞ்சிடும். அகப்பொருளை காண்பவனுக்கு இறைவனின் அருள் கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும். அகப்பொருளை காண்பவருக்கு இறைவனின் அருள் பூரணமாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். அப்படி ஒருவருக்கு வாய்க்கின்றது என்றால் அவர் இறைவனின் கருணையை பெற்றவர் என்றால் எவ்வளவு பெரிய பேறு பெற்றவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ஞானிகளாகின்றனர், அடியார்களாகின்றனர் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நாமும் தேட வேண்டியது அகப்பொருளை. சரியான வழிகாட்டுதலின்படி அகப்பொருளை தேடும் பொழுது அந்த அகத்தே இருக்கின்ற பரம்பொருளை நாம் கண்டுகொள்ளும் போது கிடைக்கின்ற அலாதியான சுகம் வேறு எதிலும் இருக்காது அப்படிங்கிறது நம்ம ஞானிகளும் சித்தர்களும் கூறி சென்ற விடயம். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் மேலானவர் பரம்பொருள், எல்லாத்துக்கும் மேலானவர். நம்ம எதையும் வச்சு சொல்ல முடியாது, இதுதான் இதோட ஹைட் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் மேலாக நிற்கக்கூடியவர். அன்புக்கு எல்லை உண்டா? கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு எல்லை வகுத்து சொன்னீங்கன்னா அதுக்கும் மேலாக நிற்பவர் பரம்பொருள், நம்ம ஈசன். அப்படி இருக்கையில் அடியார்களாகிய நம்மை போல் கீழ்நிலையில் உள்ளவர்களை அவர் ஆட்கொண்டிருக்கின்றார் என்றால் நாமெல்லாம் எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள், எவ்வளவு கொடுப்பனை செய்தவர்கள் யோசித்து பாருங்கள். நாயினும் கடையேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப இழிப்பிறவியாக இருக்கின்ற என்னை இறைவன் ஆட்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கும் போது நம்மெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுப்பனை செய்தவர்கள். அப்போ இதில் எது சந்தோஷம்? கட்டுக்கட்டாக பணத்தை அடுக்கி வச்சுட்டு அதை காத்துக்கிட்டு இருக்கிறதா? உள்ளார்ந்து இறைவனை கண்டு இன்புற்று அந்த பேரின்பத்தை அனுபவித்து அதனுள்ளே கலந்திருப்பது உண்மையான இன்பமா? பதிலை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அப்போ உலகத்தார் பேசுவதையோ உலகத்தார் தூற்றுவதையோ நம் காதுகளில் வாங்கி கொள்ளக்கூடாது. மாறாக அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்ற வேட்கையில் தொடர்ந்து முயற்சி செய்து அந்த பேரின்பத்தை உணரும் பொழுது கிடைக்கின்ற ஆனந்தமானது அலாதியானதாக இருக்கும் என்ற ஞானிகளின் அந்த வாக்கை நினைத்து கொண்டு முயற்சி செய்தோமேயானால் நமக்கும் அது கைகூடும், நம்மாலும் அது முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் அடியார்களே. நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.